ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய மிகப்பெரிய ஒரு கிருபையில இந்த ஒரு தொடர் வேத பாட வகுப்புகள் கேட்கும்படியாக இந்த ஒரு நேரத்தை கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக மீண்டுமாக நன்றிகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கிருபையில தொடர்ந்து இந்த ஒரு வேத பாட வகுப்புகள் கிருபை செஞ்சுட்டு வந்திருக்காரு. நீங்களும் கேட்டுட்டு வரீங்க. எத்தனை பாடங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்க? நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா சீக்கிரம் போயிடலாம். இல்லைன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். இல்லை ஒரு சீக்கிரம் ஒரு 1.25 மணி நேரத்தில் முடிக்கலாம் அப்படின்னா கேள்விகள் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பதில் வந்துட்டே இருந்தால் சீக்கிரம் முடிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. எத்தனை பாடங்கள் நீங்க இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கிறீங்க? 6 பாடங்கள். சரிங்களா? தலைப்பு சொல்ல முடியுமா வேகமா? முதலாவது பாடம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் முதலாம் உலகம் தான் எடுத்தாங்களா? ஏன்னா தலைப்பு ஞாபகம் இருந்தாதான் சப்ஜெக்ட் மைண்ட்ல இருக்கும். சரிங்களா? அப்ப பாருங்க, கடந்த வாரத்துல நீங்க மகா பரிசுத்தமான விசுவாசம் பாகம் 1 நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு பாகம் 2 நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இந்த வாரம் கேட்டது அடுத்த வாரம் மறந்துடுவோம் இல்லையா? அதனால இது ஒரு 5-6 பாடங்கள் கேட்டு ஒரு சில மாதங்களை கடந்து வந்தாச்சு இல்லையா? முதலாவது பாடம் தலைப்பு என்னங்க? வெரி குட். இது மாதிரி வரணும் சவுண்டு. பாத்தீங்களா? அப்போ ஹவு டு ஸ்டடி த பைபிள் இல்லையா? வேதாகமத்தை திறக்க உதவும் திறவுகோள்கள் எத்தனை இருக்குது? எத்தனை திறவுகோள்கள் இருக்குது? வேதாகம் படிச்சு புரியுதா அப்படின்னு பார்த்தா புரியல. புரியக்கூடாது என்பதற்காகவே வேதாகம் கொடுத்தாரா? இல்லை. அப்படின்னா அது லாக் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்கு திறவுகோள்கள் இருக்குது என்று நாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப என்னென்ன திறவுகோள்கள் இருக்குது? எத்தனை திறவுகோள்கள்? 3 திறவுகோள்கள் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் எந்தெந்த பாணியில எழுதப்பட்டிருக்குது கூட பார்த்தோம் இல்லையா? பைபிள் எப்படி ஒரே பாணியில எழுதப்பட்டிருக்கா? வெரி குட். ஓமை பாஷை பார்த்தாவது படிக்கிறீங்க, சந்தோஷம். அடையாள பாஷை, ஓமை பாஷை, நேரடிய பாஷை இல்லையா? நேரடியா எடுக்கிறத நேரடியா தான் எடுக்கணும். அடையாளமாவும் ஓமையாவே எடுக்கக்கூடாது. ஓமையா இருக்கிறத எப்படி எடுக்கணும்? அது ஒரு கதை மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாரு. அது ஓமையா தான் அர்த்தங்கள் எடுக்கணும். நேரடியாகவோ அடையாளமாக எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ இப்படி எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? கர்த்தருடைய புஸ்தகத்துல இங்கேயே கொஞ்சமும் அங்கேயே கொஞ்சமா இருக்கிறது. கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியும் போது ஒன்றும் குறையாது இல்லையா? அப்போ இப்படிதான் நம்ம அங்கேயே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருக்கிற வசனங்களை கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கணும் என்கிற விஷயங்கள் முதல் பாடம். கரெக்டுங்களா? சரி, இது ஃபர்ஸ்ட் பாடம் புரிஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்த பாடங்கள் புரியும். பைபிள் படிக்கிற மெத்தட ஃபர்ஸ்ட் பாடம் ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டா அடுத்த பாடங்கள் புரியாது. சரிங்களா? இரண்டாவது பாடம் இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தாரு? யாருக்காக வந்தாரு? நமக்காக வரலையா? அப்ப பாருங்க, இரண்டாவது பாடம் என்னங்க? சிலுவையின் ஓ, அதுக்கப்புறம் தான். சரி, ஓகே. அந்த ஆர்டர் முன்ன பண்ண இருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே. 3 உலகங்கள். முதலாம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். சரி, முதலாம் உலகத்துல என்ன கத்துக்கிட்டீங்க? முதலாம் உலகத்தை ஏன் தேவன் அழிச்சாரு? முக்கியமான பாயிண்ட். ஓகே ஓகே. ஏன்னா ஆதாமுக்கு தான் சொன்னார், நீங்க ஆண்டுக்குள் பூமியை சொன்னார். இந்த ஆதாமுடைய சந்ததி ஆளக்கூடிய ஒரு ராட்சச சந்ததி வந்தது இல்லையா? மனுஷகுமார்த்திகளுக்கும் தேவ தூதர்களுக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? கல்யாணம் பண்ணி பிறந்ததுனால ராட்சசர்கள் பிறந்தாங்க. அவங்களுடைய பாவம் அக்கிரமம் மிகுதியா இருந்தது இல்லையா? அதனாலதான் தேவன் வந்து அங்க அந்த என்ன பண்ணாருன்னா நோவாக்கு சொல்லி அந்த உலகத்தை கம்ப்ளீட்டா அங்க அழிச்சாரு. அந்த முதலாம் உலகம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்.
இப்ப மாதிரி வெயில் இருந்துச்சா? சூடு இருந்துச்சா? இல்ல. இல்லையா? ஒரு ஏசி மாதிரி இருந்தது இல்லையா? அப்ப பாருங்க, அந்த கம்ப்ளீட் ஆசீர்வாதமே பாவம் வந்த பிறகு கம்ப்ளீட் ஆசீர்வாதமே மனுக்குலம் என்ன பண்ணிட்டாங்க? எழுந்து போயிட்டாங்க. இதான் முதலாம் உலகம். இரண்டாம் உலகம், இரண்டாம் உலகத்துல என்ன கத்துக்கிட்டோம்? ம். சரி, முதலாம் உலகத்த ஜலத்தினால அழிச்சாரு. பாவம் இருந்தது. இரண்டாம் உலகம் அக்னிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னா இல்லைங்களா? அப்போ பாவமே இல்லாத 8 பேர் கொண்டு வந்தார் இல்லையா? அப்போ அக்னிக்கிரியாக அழிக்கிறதுக்கு பாவம் எப்படி வந்தது? எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? பாத்தீங்களா? அப்போ மிகப்பெரிய ஒரு பாவம் அங்க காம் வழியா அங்க வந்தது. அங்க சேம், காம், யாப்பேத்து அவங்களுடைய சந்ததி எங்கெல்லாம் இருக்கிறாங்க? நாம யாரு? பார்த்தோமா இல்லையா? நாம யாரு? சரி. இதெல்லாம் ஞாபகம் வச்சிருங்க. ஓகே. சரி. இப்படியெல்லாம் இருக்கும்போது இல்லையா? அப்போ அந்த இரண்டாம் உலகம் ஆரம்பத்துல முற்பிதாக்கள் யுகம், அதுக்கப்புறம் யூத யுகம், தனிப்பட்ட முறையில தொடர் வச்சாரு முற்பிதாக்கள் யுகத்துல. அதுக்கப்புறம் யூத யுகத்துல ஒரு தேசத்தோட தொடர் வச்சாரு. இந்த சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்தவர்களோட தொடர் வைக்கிறாரு. அப்ப தொடர் வச்சு யாரெல்லாம் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு வராங்களோ அவங்களுக்கு பரலோக ஆசீர்வாதங்கள் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த இரண்டாம் உலக முடிவு, சுவிசேஷ முடிவு, ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு அக்னி கிரையாக வைக்கப்பட்டிருக்குது இல்லையா? அதுவும் நம்ம ஒரு எச்சரிப்பு நம்ம பார்த்தோம். அப்ப மூன்றாம் உலகம், மூன்றாம் உலகம் என்ன கத்துட்டீங்க? முதல் உலகம் எப்படி இருந்ததோ மூன்றாம் உலகத்தை அந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பித்து கொண்டு வந்து அந்த மூன்றாம் உலகத்துல சாத்தானை கட்டிட்டு, சாத்தானை தானே வஞ்சனை கொண்டு வந்தான், கட்டிட்டு அந்த மனுக்குலத்துக்கு எல்லாருக்கும் உயிர்த்தெழுப்பி அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சத்தியத்தை கொடுத்து பரிசுத்தமாக்கி முந்தின சீருக்கு கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தை போல இந்த உலகத்தை மாத்தி ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி, ஆளுகை செய்யும்படி நம்மள என்ன பண்ணியிருக்காரு? இப்போ அழைச்சிருக்கிறார் இல்லையா? நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? நீங்க உலகத்தாரெல்லாம் சினிமா, டிவி பார்த்துட்டு ஜாலியா பார்க், பீச் எல்லாம் போயிட்டு இருக்காங்களா? அப்படி போயிருக்கலாம் இல்லையா? ஏன் அவங்களும் உயிர்த்தெழுந்து வராங்க, நாமளும் உயிர்த்தெழுந்து வரோம். என்ன அப்படின்னா நமக்குரிய ஆசீர்வாதமே வேற. இயேசு கிறிஸ்துவோட அவருடைய மனவாட்டியா இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். சரி, ஓகே. 3 உலகங்கள். அதுக்கப்புறம் சிலுவையின் ரகசியம். சிலுவையின் ரகசியம் பாகம் 1, பாகம் 2ல என்ன புரிஞ்சிட்டீங்க? வெரி குட். ஒருத்தரே பேசுறாங்க. ஒருத்தர் தான் கேட்டாங்களா சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் ஒருத்தர் தான் கேட்டாங்களா? சரி, பரவாயில்ல. நம்ம எல்லாம் விலையன்னு தானே, பார்த்தாவது லைட்ல வாங்க இல்லையா? அப்போ ஒரு பரிபூர்ண மனுஷனை ஆதாம சிருஷ்டி பண்ணி அங்க என்ன ஆயிடுச்சு? பாவம், பாவத்தில் சம்பளம் மரணம் வந்தது. அந்த மரணத்திலிருந்து மீட்பதற்காக ஒரு ஈடுபலி, ரான்சம் இல்லையா? சரிநிகர் சமான விலை. ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு இன்னொரு பரிபூர்ண மனுஷன் வந்து ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும் இல்லையா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், நியாயப்பிரமாணத்துல அவருடைய சட்டத்திட்டங்கள் படி என்ன பண்ணாருன்னா ஜீவனுக்கு ஜீவன் அங்க கொடுக்கும்படியாக கர்த்தர் இயேசு அங்க வந்தாரு. எப்படி இருந்தாரு? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தோம், நாம ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் அவரு தரித்திரரானாரு இல்லையா? அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாத்தீங்களா? நம்ம எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வந்து இங்க கஷ்டப்பட்டு அவர் ஜீவனை கொடுத்து விட்டாரு என்று நம்ப. சரி, ஓகே. இயேசு கிறிஸ்து மரிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. எதுக்காக அவர் மரிச்சாரு? மரணத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக. இப்போ ஆமா, இன்னைக்கு மரணம் வருது இல்லையா? 2000 வருஷத்துல இன்னைக்கு வந்து மரணமே வரக்கூடாது. இன்னைக்கு மரணம் வருதா இல்லையா? ஓகே. சரி, இன்னைக்கு வந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு, உயிர்த்தெழுதல் நடக்கலையே. எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, வெரி குட், அவருடைய வருகையில இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து முதல் வருகையில எதுக்கு வந்தாரு? ரான்சம் இல்லையா? ஆன்டி லூட்ரான், ஆன்டி லூட்ரான் சரிநிகர் சமான விலை மறந்துடவே கூடாது. இதுதான் பேஸ், ஈடு பலி இல்லையா?
அதுக்காக தான் முதல் வரியில வந்தார். 2ஆம் வரியில எதுக்காக வராரு? நமக்கு வந்து தந்து இங்கே பூமியில வச்சுப்பாரா? இயேசு கிறிஸ்து வெரி குட். ஏன்னா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப உயிர்த்தெழுப்பி முதலாம் உயிர்த்தெழுதல் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் உலகத்துக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையோடு அங்க மனவாட்டியா அந்த பூமியை ஆசீர்வதிக்கக்கூடிய விஷயங்கள், ஆளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அப்படி எல்லாரும் உயிர்த்தெழுந்து வர போறாங்க. அப்ப நமக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் 26வது பாடம் இருக்கு. 4 உயிர்த்தெழுதல். அப்ப யாராருக்கு என்ன உயிர்த்தெழுதல் அப்புறம் பார்க்கலாம் பின்னாடி. இப்ப நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கு என்னன்னா முதலாம் உயிர்த்தெழுதல். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டிருக்குது இந்த ஒரு சத்தியங்கள் எல்லாம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ மனுக்குலம் அப்படியே அழிஞ்சு போகணும், கெட்டு போகணும்ங்கிற தேவனுடைய சித்தமே இல்லை. ஒரு மனுஷனும் கெட்டு போறது சித்தமே இல்லை. அந்த பாவத்திலிருந்து மீண்டு வரணும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. அதனாலதான் கர்த்தர் இயேசு ஜீவனே கொடுத்தாரு. அதனுடைய ஆசீர்வாதங்கள் தான் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சதனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா உடனே என்ன சொல்லலாம்? பொதுவா இயேசு கிறிஸ்து மரிச்சு 2000 வருஷம் ஆயிடுச்சு. மரிச்சதனுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு என்ன அப்படின்னு? வெரி குட், உயிர்த்தெழுதல். ஏன்னா இதுதான் இன்னைக்கு நம்புறது இல்லை யாருமே. ஒரு மனுஷன் மரிச்சுட்டு அவ்வளவுதான் இல்லையா, மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை எதன் மூலியமா வந்திருக்கு அப்படின்னா கிறிஸ்துனுடைய மரணத்துல. சரி, ஓகே, இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்க. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? 6வது பாடம் கடந்த வாரம் பாத்தீங்க. மகா பரிசுமான விசுவாசம் பாகம் 1. பொதுவான விசுவாசம் நீங்க பார்த்திருப்பீங்க. கரெக்டுங்களா? அன்றாட விசுவாசங்கள் இருக்கு, பொதுவான விசுவாசங்கள் இருக்குது. ஆனா பைபிள் ஒரு விசுவாசத்தை சொல்லுது. யூதா 20 என்ன சொல்லுது? ஆமா, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கும் போது, இப்போ கேள்வி என்னன்னா, கடந்த வாரம் பார்த்துட்டோம் இல்லையா? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம் என்றால் என்ன? எதை மேல வைக்கக்கூடியது மகா பரிசுத்தமான விசுவாசம்? வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்போ இன்னைக்கு இந்த ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில காணப்படுதா? சரி, இன்னும் ஒரு 4 கிளாஸ் கேட்டீங்கன்னா கிளியரா சொல்லுவீங்க. சரி, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்றால் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். நம்முடைய வசனமே சத்தியம். அவருக்கு ஆவி அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தோம் இல்லைங்களா? அந்த வார்த்தைகள் மேல வைக்கக்கூடிய விசுவாசம் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். சரி, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு அப்படின்னா நம்ம ஏன் உறுதிப்படுத்தணும்? ஏன் யூதா 20 மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்துது அந்த வசனம்? உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா பைபிள்ல என்ன பண்ணப்பட்டிருக்குது? இவைகளோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். கூட்டினால் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில் சொல்றா இல்லையா, இவங்களை கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது. கூட்டினா வாதிகளை கூட்டுவார். பழைய ஏற்பாட்டுல கூட இருக்குது அந்த வசனங்கள். நம்ம பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா. அப்படி இருக்கும்போது கூட்ட வேண்டாம், குறைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஜனங்க என்ன செய்வாங்க? இன்னைக்கு வந்து பிள்ளைகளுக்கு அங்க போவாதரா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் மைண்ட் ஃபுல்லா அங்கதான் இருக்கும். அங்க நான் என்னதான் இருக்கு பார்க்கணும். அப்ப நீ இது செய்யாத அப்படின்னா அந்த விழுந்து போன மனுஷன் கண்டிப்பா சாத்தானுடைய வஞ்சனையில என்ன பண்ணுவான்? கண்டிப்பா செய்வான் இல்லையா? அது என்ன இருக்குது அப்படின்னா வேதாகமத்துல, அந்த பரிசுத்த வேதாகமத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறது, கூட்டப்பட்டு இருக்கிறது. பார்த்தோமா இல்லைங்களா? சில அதிகாரங்கள், சில வசனங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது? சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 பைபிள்ல வந்து 16வது நூற்றாண்டு அந்த பைபிளை வச்சு கம்பேர் பண்ணும்போது தோல் சுருள்ல இருந்து சேர்க்கப்பட்ட வசனங்களும் இருக்குது. அந்த வஞ்சனைகள் இருக்கு, கண்டுபிடிச்சுமா இல்லையா? அப்போ மகா பரிசுத்தமான விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னா என்ன சொல்லலாம்? சத்தியத்தின் மேல, ஏன்னா சேர்க்கப்பட்ட வசனங்கள் மேல வைக்கக்கூடிய விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம் அல்ல.
அதனாலதான் நீங்கள் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல இயேசு கிறிஸ்து போதிச்சார் அந்த சத்தியத்தின் மேல வசனத்தின் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா, இல்ல சேர்க்கப்பட்ட வசனங்கள்ல அதுல நம்பிக்கை வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணி பாருங்க. அதுதான் யூதாயரு சொல்லுது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு, உண்மையான சத்தியத்துல தான் நீங்க இருக்கிறீங்களா, இல்ல சேர்க்கப்பட்ட வசனங்களை அசத்தியத்துல தவறா புரிஞ்சிட்டு நீங்க சத்தியத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. அதான் சொல்றேன், உறுதிப்படுத்திங்க. உறுதிப்படுத்திட்டீங்களா? கடந்த வாரம் உறுதிப்படுத்திட்டீங்களா? உறுதிப்படுத்திட்டீங்க. நீங்க ஒருத்தர் தான் உறுதிப்படுத்துற மாதிரியே இருக்கு. கோச்சுக்காதியா, ட்ரை பண்ணுங்க, சொல்லலாம். சரி, ஓகே. பாருங்க, ரொம்ப அருமையாக நீங்க ஓரளவுக்கு மைண்ட்ல இருக்கு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். சரிங்களா? நீங்க மீண்டும் மீண்டும் ஆடியோ கேட்டு சப்ஜெக்ட் இது மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க கேட்கும்போது இது ஒரு பொக்கிஷம், இதெல்லாம் கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் காலத்துல மிகப்பெரிய ஒரு முடிவு வரப்போகுது. இது மாதிரி எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்களும் நிம்மதியா உட்காந்து கேட்க முடியாத ஒரு சூழல் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி தேவன் ஒரு கிருபையை கொடுத்திருக்காரு, பயன்படுத்தி. சரிங்களா? அப்ப பாருங்க, சரி, ஓகே. மகா பரிசுத்தமான விசுவாசம் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் இல்லைங்களா, முதல் பாகம். இப்ப இரண்டாவது பாகத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார் இல்லைங்களா, வேதத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா, இந்த வசனங்கள், இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் எப்படி கெட்டு போச்சு, எப்படி கெடுக்கப்பட்டு போச்சு. இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவ மண்டலத்துல என்ன பண்ண முடியல, இது பார்க்க முடியல அப்படின்னா ஏதோ என்ன இருக்குதுங்க, ஏதோ ஒரு வஞ்சனை வந்திருக்குது. இப்ப இந்த உண்மையான சத்தியத்துக்கு இடையே பாருங்க, அந்த சேர்க்கப்பட்ட வசனங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது தேவனுடைய ஆவியில உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா, தவறான போதனைகள் வராது அப்படின்னா ஏதோ ஒரு வஞ்சனை உள்ள, சாத்தானுடைய வஞ்சனைகள் உள்ள இருந்திருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த இரண்டாவது பாகத்துல 7வது பாடம் மகா பரிசுத்தமான விசுவாசம் பாகம் 2. இதுல என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் எப்படி கெடுக்கப்பட்டு போச்சு, எப்படி வஞ்சனைகளுக்குள்ள கடந்து போச்சு என்கிற விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சகோதர வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் ம், சர்ப்பமானது ம். தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் எதுக்குமே பயப்பட மாட்டார் அவர் இல்லைங்களா. அவர் ரொம்ப நிறைய ஊழியங்கள் பண்ணியிருக்காரு. பசி, பட்டினி, கப்பல் சேதம் நிறைய பேசியிருப்பார் இல்லைங்களா. எதுக்குமே பயப்படாத பவுல், பரிசுத்த பவுல், இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் என்ன பண்றாரு, நான் பயப்படுறேன்னு சொல்றாரு இல்லையா. எதுக்காக பயப்படுறாரு, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன பண்றேன், பயந்து இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ என்ன விஷயம் சொல்றாரு, ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல அப்படின்னா, சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்ததா, ஒரு பாம்பு ஏவாளை பார்த்து நீ சாப்பிடுன்னு சொல்லிச்சா. சர்ப்பம் அடையாளம் என்னங்க, சாத்தான். அதெல்லாம் இல்லையா, நம்ம பார்த்திருக்கோம். சர்ப்பம் அடையாளம் மைண்ட்ல வச்சுங்க, அவ்வளவுதான். அப்போ சாத்தானுடைய வஞ்சனைகள் இல்லையா. அப்போ சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல அப்படின்னா, அங்க என்ன தந்திரமா வஞ்சித்தது, சாத்தான் எப்படி தந்திரமா வஞ்சித்தான். ம், ம், ஓகே. அப்புறம் வேற என்ன சொல்லலாம், என்ன அப்படின்னா, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால அப்படின்னா தந்திரமா அங்க செயல்பட்டிருக்கான் சாத்தான். என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த கட்டளை கொடுத்தது யாரு, இந்த புசிக்கு வேண்டாம் சொன்னது யாருக்கிட்ட சொன்னாரு, தேவன் ஆதாமு கிட்ட சொன்னாரு. இந்த கட்டளை கொடுக்கும் போது ஏவாள் இருந்தாங்களா, சிருஷ்டிக்கவே இல்லை. ஆனா அவர் சொல்லி இருக்கிறாரு, இது சாப்பிட்டா செத்துருவோம்னு சொல்லி இல்லையா. இப்ப பாருங்க, இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஏன்னா ஏதேன் தோட்டத்துல அங்க ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. ஆனா ஆதாமு கிட்ட டைரக்டா போயிட்டு சாத்தான் என்ன பண்ண முடியல, வஞ்சிக்க முடியல. கரெக்டுங்களா. நீ ஆதாமு கிட்ட போயிட்டு இந்த பழத்தை சாப்பிட்டுப்பா அப்படின்னு இருந்தா, இல்ல தேவன் சொன்னாரு சாப்பிடக்கூடாது, செத்து போயிடு சொல்லியிருப்பாரு இல்லையா. பாருங்க, இப்போ ஆதாமை விளைவிக்கணும் அப்படின்னா
ஒரு வஞ்சனை எங்கிருந்து வராரு பாருங்க. ஆதாம் வந்து என்ன பண்ணியிருந்தார்? ஏவாளுக்கு முன்னாடியே அந்த மிருக ஜீவன்களோட இருந்தார் அவரு. ஒரு அளவுக்கு தான் அன்பு, அந்த பரிமாற்றங்கள் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப ஏவாள் வரும்போது ஆதாம் பேசுறது ஏவாளுக்கு புரியுது, ஏவாள் பேசுறது ஆதாம் புரியுது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வருது. ஒரு அன்பு, ரொம்ப அதிகமா அன்பு மனைவி மேல வச்சுட்டாங்க. இப்ப சாத்தான் பார்க்கறான். ஆதாமே நம்ம விளைவிக்க முடியாது. ஆதாமை விளைவிக்கணும் அப்படின்னா யாரை டச் பண்ண யார் விழுந்துருவாங்க? ஆமா, பாத்தீங்களா? ஏவாளை வந்து விளைவிச்சோம்னா ஆதாம் என்ன பண்ணுவாரு? ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா அன்பு அதிகமா வச்சிருக்காரு. இன்னைக்கு எல்லாமே வந்து உலக பிரகாரம் சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இந்த லவ் பண்ணிட்டு அது அங்கேயே நடந்தது இல்லையா? இல்லையா அதனாலதான் சாத்தானுக்கு தெரியும், ஒருத்தரை வந்து வஞ்சனைக்குள்ள விளைவிக்கணும் அப்படின்னா பலகீனம் எல்லாமே பார்த்து எங்க அடிச்சா எங்க விழுவாங்கன்றது என்ன பண்ணும் தெரியும். அப்போ ஏவாளை வந்து விளைவிச்சுட்டா பாருங்க. ஏவாள் வந்து அந்த புசித்து அந்த பழத்தை சாப்பிட்டு மீதி எடுத்துட்டு போயிட்டு அந்த கணவனுக்கு கொடுக்கும்போது ஆதாம் எப்படி பார்த்திருப்பார்? எப்படி பார்த்திருப்பார்? என்னுடைய மனைவி எங்க போயிட்டாங்க? ஆமா, சாப்பிட்டாங்க சொன்னாரு. என்னுடைய மனைவி மரணத்துக்குள்ளாக போயிட்டாங்க. வாங்கி நானும் சாகுறேன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு சாத்தனுடைய வஞ்சனைகள் இருக்கும், புரியுதுங்களா? அதான் அங்க விஷயம். ஒரு பவுல் வந்து நமக்கு ஒரு எச்சரிப்பா கொடுக்குறாரு. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல, இல்லையா, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னா நம்ம கிட்டயும் வஞ்சனைகள் என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான், இல்லையா? அப்ப வஞ்சனைகள் கொண்டு வந்ததுனாலதான் என்ன நடந்தது? சர்வமான தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல அப்படின்னா ஆதாம் ஏவாள் அவங்க கட்டளை கீழ்ப்படியாம போயிட்டாங்க இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது. ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கே இன்னைக்கு வந்து அந்த வஞ்சனைனால என்ன வந்தது? மரணம் வந்ததா இல்லைங்களா? அதனாலதான் நம்ம பாக்குறோம் ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன சொல்லுது? ஆ, ம், இப்படியாக ஆ, ஒரே மனுஷனாலே பாவமும் ம், பாவத்தினாலே மரணமும் ம், உலகத்திலே பிரவேசித்தது போலவும் ம், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் ம். மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாத்தீங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்குது, இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் ஆதாம் வழியா, இல்லையா, பாவத்தினாலே மரணமும் உலகத்துல பிரவேசித்தது போல அப்படின்னா ஆதாம்ங்கிற ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வந்துருச்சுங்க? என்ன அவருடைய சந்தேகம் தானே, பாவம் மரணம் வந்தது என்று பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியா மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று அப்படின்னா இன்னைக்கு எல்லா மனுஷரும் பாவம் செய்யறாங்களா? இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பிறக்கிறாங்க, இல்லையா, மரிக்கிறாங்க. சமீப காலத்துல இங்க ஒரு பிளட் வந்து அந்த ஒரு சம்பவம் நடந்ததா இல்லைங்களா? எங்க மழையில எல்லாம் சரிஞ்சு எல்லாமே. வயநாடு. வயநாடு. அதுல குழந்தைங்க எல்லாம் இருந்திருப்பாங்களா இல்லையா? இல்லையா? அவங்க குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சாங்க? இங்க சொல்லுது எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால அப்படின்னா குழந்தைங்க பாவம் செய்யறாங்களா? ஆக்சுவலா இது வந்து மொழிபெயர்ப்பு கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது. இங்க என்ன வரணும் அப்படின்னா ஆக்சுவலா இங்கிலீஷ் நல்லா இருக்கும். இங்க எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் அப்படி இல்ல, எல்லா மனுஷருக்குள்ளும் பாவம் இருக்கிறபடியால் எங்க இருந்தே இருக்குதுங்க? ஆதாமிலிருந்து இருந்து இருக்கிறபடியா மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிட்டு. பாத்தீங்களா? அப்ப அங்க ஏவாள் மூலியமா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சனை ஆதாம் ஏவாளை விளைவிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சனை சாத்தான் கொண்டு வந்தான் இல்லையா? சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா முழு மனுக்குலத்துக்கு என்ன வந்ததுங்க? பாவம், சாபம், மரணம் அங்க வந்தது. அதுல இருந்து மீட்கிறதுக்காக தான், இல்லையா, முதலாம் ஆதாமுக்கு இந்த ரான்சம் கொடுப்பதற்காக தான் இரண்டாம் ஆதாமாக கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு. இப்ப முதலாம் ஆதாமுக்கு ஒரு ஏவாளர் இருந்தாங்களா இல்ல ஏதேன் தோட்டத்துல? அதே மாதிரிதான் இரண்டாம் ஆதாமுக்கு இரண்டாம் ஒரு ஏவாள இருக்கிறாங்க. புரியுதுங்களா? பவுல் வந்து என்ன கோட் பண்றாரு அப்படின்னா முதலாம் ஆதாமுக்கு ஒரு ஏவாளர் இருந்தாங்க, சர்ப்பம் அவங்கள வஞ்சித்தது. இரண்டாம் ஆதாமுக்கு ஒரு ஏவாள் இருக்கிறாங்க. யார் அவங்க? யாரும் நாம தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி ஆவதற்காக தானே நம்ம உட்காந்து சத்தியம் கேட்டிருக்கிறோம் பரலோகத்துக்கு போயிட்டு. அப்போ இரண்டாம் ஆதாமுக்கு ஒரு இரண்டாம் ஏவாள் இருப்பாங்க. அந்த இரண்டாம் ஏவாளையே அவன் வஞ்சித்திருவானோன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்றேன், பயந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல், எதுக்குமே பயப்படாத பவுல் வந்து என்ன பண்ணாருங்க, நான் பயப்படுறேன் சொன்னார்.
சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆதாம் ஏவாளை அங்க வந்து ஒரு வஞ்சனைக்குள்ள கொண்டு வந்து மரணத்துக்குள்ள அங்க கொண்டு போயிட்டான். அதே மாதிரி இரண்டாம் ஏவாள் அதுக்காக தான் நம்மள வந்திருக்கோம் இல்லையா? இந்த வாய்ப்புக்காக தான். அப்ப இந்த இரண்டாம் ஏவாளை கூட கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து அப்போ சத்தியத்திலிருந்து கெடுத்துருவானோ என்று என்ன பண்றேன் நான் பயந்திருக்கிறேன்னு சொல்லும்போது கண்டிப்பா என்ன நடந்திருக்கும்? பைபிள்லயே வந்து கூட்டப்பட்டிருக்கும் போது சேர்க்கப்பட்டிருக்கும் போது கண்டிப்பா வஞ்சனைகள் அதிகமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் வஞ்சித்துருவானோ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அதை பத்தி தான் நான் பயப்படுறேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த கிறிஸ்துவை பற்றின உண்மை அந்த சத்தியத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பண்ணியிருக்கான் சாத்தான்னா சத்தியத்துக்கிடையே தவறான போதனைகளை வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? ஆமா, விதைச்சிருக்கிறான். கிறிஸ்துவை பற்றின அந்த ஒரு இதுல இருந்து கெடுத்துடுவானோ பயந்துருக்கிறேன் அப்படின் போது கண்டிப்பா வஞ்சனைகள் வந்திருக்குது. எங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல என்ன இருக்குதுங்க? கலாத்திய சபையில. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு சபைக்கு தலையா இருக்கிற நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் அவருடைய சரீர அங்கங்களாக மனவாட்டியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இப்போ கலாத்திய சபையில அங்க ஆதி கால சபை இருந்தது இல்லையா? இயேசு கிறிஸ்து சத்தியம் சொல்லிட்டு 12 அப்போஸ்தலர்கள் கையில கொடுத்துட்டு இப்ப அவங்க எல்லாம் நடத்தி வந்தாங்களா இல்லைங்களா ஊழியங்கள் செஞ்சு அந்த கால பகுதியிலே வந்து சாத்தான் என்ன பண்ணிட்டான்? ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு பவுல். சாத்தான் இது மாதிரி எல்லாம் ஏவாளை வந்து அங்க வஞ்சனை கொண்டு வந்தான் இல்லையா? அந்த மாதிரி உங்களையும் வந்து வஞ்சித்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு அப்படின்னா என்ன வஞ்சனைகள் வந்திருக்குமா வராதா? அப்படின்னா கண்டிப்பா வந்தது. கலாத்திய சபையில அங்க என்ன வந்தது அப்படின்னா பாருங்க யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு. ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக யார் வந்தாரு? யார் வந்தாரு? சொன்னாரு இல்லைங்களா? நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். ஆனா அவர் நிறைவேற்றினாரா இல்லைங்களா? நிறைவேற்றினார். அப்ப நிறைவேற்றினாரு. அதுக்கு ஒரு முடிவு முற்றுப்புள்ளியே வச்சுட்டாரு. ஆனா இப்ப கலாத்தியர் சபைக்கு என்ன அங்க ஒரு விவாதம் போகுது அப்படின்னா குழப்பங்கள் கொண்டு வர்றான் சாத்தான். சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுமா வேண்டாமா? சிலர் வந்து நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும், சிலர் வந்து நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. சோ இந்த மாதிரி அங்க வந்து குழப்பங்கள் வந்து சாத்தான் என்ன பண்ணிட்டான்? சபைக்குள்ள கொண்டு வந்துட்டான். அதனாலதான் பவுல் சொன்னாரு சர்ப்பமான தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் அவன் வஞ்சித்துருவான் என்று சொன்னார் இல்லைங்களா? அதே மாதிரிதான் கலாத்திய சபையில சில வஞ்சனைகள் அங்க கொண்டு வந்தான். என்ன அப்படின்னா அதனாலதான் பவுல் வந்து ஒரு புத்தி இல்லாத கலாத்தியர்னு சொல்லுவார். உங்களை யார் இது மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லுவார். வசனம் நீங்க படிங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, ம், நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக ம். உங்களை மயக்கினவன் யார்? பாத்தீங்களா? இப்ப என்ன நடந்திருக்காங்க? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம அங்க என்ன இருக்குதுங்க? போயிருக்கான். ஏவாளை வஞ்சித்தது போல உங்களும் வஞ்சித்துருவானு பயந்துருக்குன்னு சொன்னா இல்லீங்களா? அப்போ சத்தியத்துக்கு செவி கொடுக்காம வேற ஏதோ ஒரு தவறான போதனைகள் உள்ள அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது யார் வழியே தான் வந்திருக்குது? சாத்தானுடைய வஞ்சனையினால. பவுல் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார் இல்லைங்களா? அந்த விஷயங்கள் வந்து இங்க வந்திருக்குது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரி. அப்போ இது சொல்றாரு புத்தி இல்லாத கலாத்தியர் என்று அங்க சொல்றாரு. அப்ப என்ன ஒரு விஷயம் வருதுன்னா நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுமா வேண்டாமா? மிகப்பெரிய ஒரு குழப்பம். ஏன்னா ஒரு யூதனா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுது? விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லுது இல்லையா? ஆனா சில ஒரு புது சிருஷ்டியா ஒருத்தர் வரணும் அப்படின்னா விருத்த சேதனம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு இல்லைங்களா? இப்போ இதுல சில வஞ்சனைகள் அங்க சாத்தான் கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. சிலர் யூதேயாவில் இருந்து வந்து ம், நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே ம், விருத்த சேதனம் மடையாவிட்டால் ம். ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? சிலர் வந்து யூதேயால இருந்து வந்து என்ன பண்றாங்க? நீங்க அந்த வந்து நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணல அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா கர்த்தர் இயேசு வந்திருக்கும் போது நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க செய்யணும்னு சொல்றாரு இல்லையா? ஆனா நம்ம பாக்குறோம் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமலும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டிய காரியம் பைபிள் சொல்லுது. கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது இது மாதிரி சில வஞ்சனைகள் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல உயிர்த்தெழுதலே ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணாங்க? ஆமா, வந்ததா இல்லீங்களா? இப்ப இது என்ன போதனை? என்ன போதனை? வசனம் நீங்க படிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க. கிறிஸ்து
மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க ம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று ம் உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? பாத்தீங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க சிலர் அப்படின்னா, பரிசேயர் சதுசேயர் ஒரு வகுப்பார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிர்த்தெழுதலே இல்ல, தேவதூதனும் இல்ல, அப்படி சொல்றாங்க. அப்படின்னா இங்க உயிர்த்தெழுதலே இல்ல அப்படின்னா இவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இப்ப உயிர்த்தெழுதலே இல்ல அப்படின்னா இவங்களுடைய பார்வையில யாரும் உயிர்த்தெழல்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழல்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழல அப்படின்னா யாருக்கு ரட்சிப்பு இல்ல? ஒட்டுமொத்த உலகத்துக்கே ரட்சிப்பு இல்ல. இது என்ன போதனைங்க? பாருங்க, நமக்காக இயேசு கிறிஸ்து வந்து ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தாரா இல்லைங்களா? ransom கொடுத்தாரா இல்லைங்களா? இதுதான் சத்தியம். இதான் மகாபரிசுத்தமான விசுவாசம். ஆனா உயிர்த்தெழுதலே ஒண்ணு இல்ல அப்படின்னா அது என்ன போதனைங்க? அது சத்தியம் இல்ல, இது கள்ள போதனை. பாருங்க, உயிர்த்தெழுதலே இல்லைன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுன்னு அர்த்தம். கிறிஸ்து உயிர்த்தெழுன்னா மனுக்குலத்துக்கு ரட்சிப்பே இல்ல. பாத்தீங்களா எப்படி சாத்தான் கொண்டு வரான் பாரு. பாத்தீங்களா, விருத்த சேதனம் பண்ணணும், அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதலே இல்ல என்கிற ஒரு விஷயங்கள் கூட அங்க கொண்டு வரப்பட்டது. அந்த மாதிரி வஞ்சனைகள் ஆதி கால சபையில வந்தது. ஏன்னா பவுல் சொல்லிட்டார் இல்லைங்களா, உங்களையும் வஞ்சித்துருவானோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்போது அந்த வஞ்சனைகள் ஆதி கால சபையில உள்ள வந்தது என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் பவுல் வந்து ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க, அப்போஸ்தலர்கள் தீர்க்க தரிசனமாக அவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்கும். இப்ப அவங்க உயிரோட இருந்த காலப்பகுதி இயேசு கிறிஸ்து உண்மையான சத்தியங்களை போதிச்சாரு. அவர் 33 வருஷம் ஊழியம் முடிச்சிட்டு பிறகு அவரு இல்லையா, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆனா அதுக்கப்புறம் வந்து அப்போஸ்தலர்கள் இல்லையா, அப்போஸ்தலர்களுக்கு காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் 50வது நாள் இல்லையா, பெந்தகஸ்து நாள்ல அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அதுக்கப்புறம் அங்க மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் எல்லாம் கடந்து போச்சா இல்லைங்களா? ஆனா அங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அந்த உண்மையான சத்தியம் யாருக்கிட்ட இருந்தது? மகாபரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னா அப்போஸ்தலர்கள் போதிச்சாங்க உண்மையான சத்தியங்களை. அப்படி போதிச்ச பிறகு அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பவுல் என்ன சொல்றாருன்னா, இப்ப நாங்க உண்மையான சத்தியங்களை போதிக்கிறோம். கர்த்தர் இயேசு எங்களுக்கு உண்மையான சத்தியங்களை தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை பேசினாரு. அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றேன். சத்தியம் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு பிறகு என்ன நடக்கும்? சொன்னா இல்லீங்களா, ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் சாத்தான் வஞ்சித்துருவானோ பயந்துருக்குன்னு சொன்னா இல்லீங்களா? இதே மாதிரி தான் இப்ப உண்மையான சத்தியங்கள் மகாபரிசுத்தமான விசுவாசம் சத்திய வசனங்களை போதிக்கிறோம். ஆனா நாங்க மரிச்ச பிறகு எங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் பாருங்க, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20, 29 மற்றும் 30 வசனங்கள். நான் போன பின்பு ம் மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பாருங்க, ஏன்னா அப்போஸ்தலர்கள் பிறகு ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து சத்தியங்கள் சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க இல்லையா, இதுவும் நடக்குது. அதுக்கப்புறம் கள்ள போதனைகள் உள்ள சாத்தான் கொண்டு வர்றான். இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயங்களை இருக்குது நம்ம பார்க்கிறோம். படிங்க. உங்களிலும் சிலர் எழும்பி ம் சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி ம் மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, இப்ப இங்க என்ன சொல்றாரு? நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும் அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் தீர்க்கதரிசனமாக சொன்ன விஷயங்கள் வந்து அந்த வஞ்சனைகள் உள்ள என்ன ஆயிடுச்சுங்க? இந்த மகாபரிசுத்தமான விசுவாசத்துக்கு கலங்கம் வந்தாச்சா இல்லைங்க? ஆமா, கண்டிப்பா வந்தாச்சு சகோதர சகோதரி. அப்ப கொடிதான ஓநாய்கள் என்ன வரும்? எங்கிருந்து வரும்? நம்ம வெளியே போய் பார்க்க கூடாது. என்ன சொல்றாருங்க? உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானிகளை போதிப்பார்கள் அப்படின்னா, ஆதாம் கிட்ட கூட இருந்து ஏவாளே விழ வச்சு ஆதாம் விழ வச்சவன் அப்படின்னா, இப்ப தவறான போதனைகளா வந்து விதைக்கிறான் அப்படின்னா, வெளியில இருந்து வந்து கேட்ல நின்று எக்ஸ்கியூஸ் மீ நான் வந்து போதிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் வந்து போதிக்க மாட்டான். உங்களிலும் சிலர் எழும்பி என்ன பண்ணுவாங்க? மாறுபாடானவைகளே போதிப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. இதே விஷயம் தான் கர்த்தர் இயேசு கூட என்ன பண்ணியிருந்தாருங்க? அவரு ஊழிய நாட்கள்ல பேசியிருந்தாரு. மத்திய 7வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ம் அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்துக் கொண்டு ஆ உங்களிடத்தில் வருவார்கள். ம் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பாத்தீங்களா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னா இங்க அப்போஸ்தலர் பவுலும் பேசுறாரு. கொடிதான ஓநாய்கள் வரும்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசுவும் எச்சரிப்பு கொடுக்கிறாரு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையா இருங்க.
சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு யாரை கண்டுபிடிக்கிறது கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன கண்டுபிடிக்கணும் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க இல்லையா? என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? தீர்க்க தரிசனம் சொல்றாங்களா இல்லைங்களா? தீர்க்க தரிசன கூட்டங்கள், தீர்க்க தரிசன விழா அப்படின்னு எல்லாம் போடுறாங்க இல்லையா மீட்டிங்கு? அதெல்லாம் என்ன சொல்றாங்க? பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க இல்லைங்களா? என்னெல்லாம் கிடைக்கும் அங்க? ஆ? ஆமா, ஒரு சகோதரி போனா என்ன சொல்லுவாங்க? ஆமா, சகோதரி உங்களுக்கு என்ன நடக்கும்? திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும், வாலிபனே உனக்கு வேலை கிடைக்கும். இது என்னங்க? கிடைக்கும், கல்யாணம் ஆக போகுது, தீர்க்க தரிசனமா சொல்றாரு இவர் இல்லையா? இது என்ன தீர்க்க தரிசனம்? இதே போயிட்டு ரோட்ல இருக்கிற ஒரு கிளி வச்சிருக்கிறவர்கிட்ட போயிட்டு ஒரு வாலிப பொண்ணு போயிடுச்சு, ஒரு வாலிப பையன் போனா என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? என்னதான் பிரச்சனையா இருக்கும்? நல்லா படிச்சுட்டு வேலை கிடைக்கணும், மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்லா படிச்சுட்டு பொண்ணு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், இதுதானே? இப்ப இதெல்லாம் வந்து சொல்றாங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் இன்னைக்கு மீட்டிங்ல வந்து என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அப்படின்னா நீங்க கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவங்க எப்படி வருவாங்க? ஆட்ட மாதிரி வருவாங்க, ஆடு மாதிரியே வருவாங்க. ஆனா எப்படி வருவாங்க? ஓநாய்கள். மேல போத்தி இருக்கிறது ஆடு மாதிரி, உள்ள என்ன இருக்குதுங்க? ஓநாய், வஞ்சனை இருக்குது. பாத்தீங்களா சகோதர சகோதரி? அப்ப இன்னைக்கு எல்லாம் இது மாதிரி கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்கும், இதுதான் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க இல்லைங்களா? இதுதான் தீர்க்க தரிசனம். இது நம்ம அப்படியே நம்பிடுறோம் இல்லையா? இல்லையா? ஆனா கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாருங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி ம், அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். ம், அவன் என்னை நோக்கி, ம், இப்படி செய்யாதபடிக்கு பார், ம், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட ம், உன் சகோதரரோடும் கூட ம். நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். பாத்தீங்களா? அப்ப தீர்க்க தரிசனம் என்றால் என்னங்க? கல்யாணம் ஆகும், உங்களுக்கு கட்டி இருக்குது, கையை வச்சுங்க, கட்டி மறைஞ்சிடும், கரைஞ்சிடும். இதெல்லாம் நடக்குதா? அதெல்லாம் செட்டப். அங்கங்க இருக்கிறாங்க அந்த கூட்டத்திலே அவங்க ஆளுங்களே. இதெல்லாம் இல்ல சகோதர சகோதரி. பாருங்க இதெல்லாம் என்னன்னா கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்காருங்க. அப்படின்னா தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தான் என்னங்க? தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி பைபிள்ல இருக்கா இல்லைங்களா? ஏசாயால இருக்குது, அவருடைய பிறப்பை பத்தி இருக்குது, அவர் எப்படி அவரை பத்தி முழு டீட்டெயிலா இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் சங்கீதத்துல இருக்குது, அவர் எப்படி மரிப்பாரு, எப்படி எல்லாம் பாடுபாடு இல்லையா? நிறைய விஷயங்கள் இருக்குது. மோசே சொன்னார், என்ன போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் சகோதரன் மத்தியிலிருந்து எழும்ப பண்ணுவார். நிறைய சொல்லப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்துவ பத்தி. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தான் என்னங்க? தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசனத்தின் ஆவியா தீர்க்கதரிசி. இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ இன்னைக்கு வந்து இப்போ இப்போ உண்மையான ஒரு தீர்க்க தரிசனம் என்றால் எது சொல்றோம்? வசனத்தின்படி சொல்றேங்க நல்ல தீர்க்கதரிசி இல்லையா? தீர்க்க தரிசனம் சொல்றேங்க தீர்க்கதரிசி. அப்போ வசனத்தின்படி அல்லாமல் தவறா போதிக்கிறங்க நல்ல தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி. வசனத்தின்படி போதிக்கிறங்க தீர்க்கதரிசி. நல்ல தீர்க்கதரிசி. அப்படின்னா நீங்க கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும்? யாரு? இதெல்லாம் சபைக்குள்ள என்ன இருக்குங்க? இந்த விருத்த சேதனத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலே இல்லைங்கிற விஷயங்களும் குறித்தும் இதெல்லாம் அநேக வஞ்சனைகள் எங்களுக்கு பின்னாடி வரும். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை சத்தியத்துக்கு பதிலாக அசத்தியத்தை மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க? அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு இடையே தவறான போதனைகளை சேர்த்துருவாங்க. அதனாலதான் பவுல் சொன்னார், நான் பயந்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அப்போஸ்தலர் பவுலும் அங்க சொன்னாரு என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அதனாலதான் இன்னைக்கு இங்க சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தான் என்னங்க? தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசனம். தரிசனம் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள்.
பிரியமானவர்களே, ம் உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் ம் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லையா? உலகத்துல என்ன சொல்றாருங்க? அநேக பிரியமானவர்களே, உலகத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறது. தோன்றி இருக்கிறபடியினால. இது யார் பேசுறாரு? யோவான் பேசுறாரு. யோவான் இருந்த காலத்திலேயே இல்லையா இயேசு கிறிஸ்து உண்மையான சத்தியங்களை போதிச்சாரு. இயேசு கிறிஸ்து மரிச்ச பிறகு 12 அப்போஸ்தலர்கிட்ட அந்த ஒரு சத்தியங்கள் இருந்து யூதாஸ் அப்புறம் போறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பவுல் வராரு இல்லையா? சத்தியங்கள் அவங்க கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது யோவான் இருந்த காலத்திலே என்ன சொல்றாரு? அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறது. தோன்றி இருக்கிறார்கள். அதனால நீங்கள் எல்லா ஆவிகளும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதோ என்று சோதித்து பாருங்கள். அப்படின்னா இது என்ன விஷயம்? நீங்கள் எல்லா ஆவிகளும் நம்பாமல் அப்படின்னா இப்ப ஆவி என்றால நமக்கு எதுதான் ஞாபகத்துக்கு வரும்? இந்த உலகத்துல ஆவி அப்படின்னா என்னதான் ஞாபகத்துக்கு வரும்? பேய். கரெக்டுங்களா? பேய், பிசாஸ் அப்படிதானே சொல்லுவாங்க. அப்போ நீங்க எல்லா ஆவிகளும் நம்பாமல் அப்படின்னா நீங்க எல்லா பேய்களும் நம்பாமல் அப்படி எடுக்க முடியுமா? இல்லையா? நீங்க எல்லா பேய்களும் நம்பாமல் அப்படின்னா ஆவி அப்படின்னா நம்ம என்னதான் மைண்ட்ல இருக்கு? பேய் அப்படின்னு தானே இருக்கு. ஆவி உலகம், பேய் உலகம் சொல்றாங்க இல்லையா? அப்போ இது எல்லா பேய்களும் நம்பாமல் அப்படி எடுக்க முடியுமா அப்படின்னா அப்படி இல்ல. அப்படின்னு அங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு. என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா ஆவிகளும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதோ என்று சோதித்து பாருங்கள் அப்படின்னா இங்க ஆவிக்கு 3 அர்த்தங்கள் இருக்கு. சொல்றீங்களா? ஆவிக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. முதலாவது அர்த்தம் பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனம். இவ்விதமாய் ம், மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ம், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் போதும். அவர் இங்க ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பி போகாத முன்னும் அப்படின்னா இங்க ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லைங்களா? எதை பத்தி சொல்றாரு பாருங்க. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பி போகாத முன்னும் அப்படின்னா ஒரு மனுஷன் மரிச்சுட்டா, ஆமா இல்லையா, அதை பத்தி தான் பேசுது. ஆனா நமக்கு மனுஷனுக்கு இது மரிக்கும் போது பேசுது. ஆனா மனுஷனை சிருஷ்டி பண்ணும்போது ஆவிதான் கொடுத்தாரா? ஆவிதான் கொடுத்தாரா மனுஷனுக்கு? மனுஷனை முதலாம் உலகம் படிச்சீங்களா இல்லையா? முதலாம் உலகம் ஆதாம் எப்படி சிருஷ்டி பண்ணாரு இல்லையா? எப்படி சிருஷ்டி பண்ணாரு? அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தின்படியே இல்லையா? மனுஷனை மண்ணினால உண்டாக்கி அந்த மனுஷனுக்கு என்ன கொடுத்தாருங்க? ஜீவ சுவாசத்தை தன் நாசியில ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவ சுவாசத்தை தானே ஊதினாரு. இப்ப இந்த சுவாசம் மரிக்கும் போது என்ன ஆயிடுக்கு? வார்த்தை வருதுங்க, ஆவி. ஆக்சுவலா என்ன வரணுங்க? சுவாசம் தானே வரணும். ஆனா ஆவி அப்படின்னா இது வேற மாதிரியான பார்வை போயிடுச்சு இல்லைங்களா? 12வது பாடம் ஆவி ஆத்மா சரீரம், அதுல டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப என்ன புரிஞ்சுக்குங்க அப்படின்னா ஆவி தன்னை தந்த தேவனுக்கு திரும்பி போகாத முன்னும் அப்படின்னா இது எதை பத்தி பேசுறாருங்க? சுவாசம். மனுஷனுக்கு சுவாசத்தை கொடுத்தாரு. மனுஷன் இப்ப நம்ம சுவாசிக்கிறோமா இல்லையா? மனுஷன் மரிச்ச பிறகு இந்த சுவாசம் இல்ல இல்லையா? அப்போ இங்க எதை பத்தி பேசுறாரு ஆவி என்று சொல்லி அப்படின்னா சுவாசத்தை பத்தி இங்க பேசப்பட்டிருக்குது. ஜீவ சுவாசம் அப்படின்னா நீங்க எல்லா ஆவிகளும் நம்பாமல் அப்படின்னா நீங்க எல்லா ஜீவ சுவாசத்தை நீங்க நம்பாமல் அப்படின்னு எடுக்க முடியுமா அந்த வசனம்? அதுல பார்த்தோம் இல்லைங்களா? நீங்கள் எல்லா ஆவிகளும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதோ என்று சோதித்து பாருங்கள் அப்படின்னா நீங்க எல்லா ஜீவ சுவாசத்திலும் நம்பாமல் அப்படி எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அப்ப முதலாவது அர்த்தம் ஆவிக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்குது சுவாசம். கேட்டுங்களா? அப்போ இரண்டாவது படிக்கலாம். தானியேல் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஏன்னா நமக்கு பார்க்க போறோம் 8வது பாடம், ரொம்ப அருமையான தீர்க்க தரிசனம் அங்க இருக்கு பாருங்க. தானியேல் தீர்க்க தரிசனம், பெரிய ஒரு சிலையை பார்க்கறாரு. அங்க கொஞ்சம் பாருங்க. ஆமா, இந்த சிலையை தான் யார் பார்த்தாருங்க? நேபுக்கத்நேச்சார் பார்த்தாரு தானியேல்ல.
அவர் பார்த்து ஒரு அப்படியே சொப்பனத்துல அந்த தரிசனத்தை பார்த்தாரு, பெரிய சிலைய பார்க்கறாரு, இதெல்லாம் மிருகங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஆயிடுதுங்க? கனவு கலைஞ்சு போயிடுச்சு. அத பத்தி தான் இந்த ஒரு வசனம் பேசுது. படிங்க. நேபுகாத்நேச்சர் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே ம், நேபுகாத்நேச்சர் சொப்பனங்களை கண்டான். ம், அதனால் அவனுடைய ஆவி கலங்கி ம். அவனுடைய நித்திரை கலைந்தது. போதும். அப்ப பாருங்க, ஒரு சொப்பனம் கண்டாரு. அது அந்த சொப்பனத்துல ஏதோ ஒரு கலக்கம் ஆயிருக்குது. நித்திரை கலைஞ்சிடுச்சு. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆவி அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. கலைந்தது அப்படின்னா, இங்க ஆவி என்பது எதை சொல்லுதுங்க? என்ன சொல்லலாம்? நல்லா தூங்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு கனவு வந்துட்டே இருக்குது. உடனே ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆயிட்டு விழித்து இருக்கிறோம். அப்படின்னா இப்ப எது கலங்கிச்சு? கனவு எங்க வரும்? சிந்தை, மைண்ட், சிந்தை இல்லையா? அப்ப பாருங்க, இங்க அவனுடைய ஆவி கலங்கி அப்படின்னா, அவரு வந்து கனவு கண்டுட்டே இருக்கிறாரு. அவர் சிந்தையில என்ன ஆச்சு? ஒரு கலக்கம் வந்துடுச்சு. ஆவி கலங்கி அப்படின்னா, இங்க 2வது அர்த்தம் ஆவிக்கு என்ன அர்த்தங்க? சிந்தை. அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? உலகத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறதுனால, நீங்கள் எல்லா ஆவிகளும் நம்பாமல் அப்படின்னா, நீங்க எல்லா சிந்தைகளும் நம்பாமல் அப்படி எடுக்க முடியுமா? அப்படின்னு கண்டிப்பா எடுக்க முடியாது. அப்ப ஜீவ சுவாசம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட், ஆவி, அப்படியும் எடுக்க முடியாது. அப்ப சிந்தை 2வது அர்த்தம், அதுவும் எடுக்க முடியாது. அப்படின்னா எல்லா ஆவிகளும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதோ என்று சோதித்து பாருங்கள் அப்படின்னா, ஆவி 3வது அர்த்தம். ஏன்னா கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி தானே அவர் சொல்லிட்டு இது சொல்றாரு. உலகத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதனால் எல்லா ஆவிகளும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதோ சோதித்து பாருங்கள் அப்படின்னா, இங்க ஏதோ விஷயம் சொல்ல வர்றார். அப்படின்னா ஆவி 3வது அர்த்தம். நீங்க படிங்க, யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, ம், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ம், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ம். பாத்தீங்களா? அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. அப்போ ஆவி 3வது அர்த்தம் என்னங்க? உபதேசங்கள். அப்போ இப்ப பாருங்க, அந்த வசனம் நீங்க படிங்க. உலகத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறதுனால, நீங்கள் எல்லா ஆவிகளும் நம்பாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லா உபதேசத்தையும் நம்பாமல் அந்த உபதேசம் தேவனால் உண்டானதோ, தேவனுடைய வார்த்தையிலிருந்து உண்டாயிருக்கிறதோ என்று என்ன பண்ணுங்க? சோதித்து பாருங்கள். பாத்தீங்களா? அதான் அந்த வசனத்தினுடைய விளக்கம். இப்போ ஆவி வந்து ஒண்ணு என்ன? சுவாசம், ஜீவ சுவாசம் அர்த்தம் ஃபர்ஸ்ட். 2வது சிந்தை. 3வது அர்த்தம் உபதேசம். அப்ப நீங்க எல்லா உபதேசம் இன்னைக்கு வந்து சாத்தான் வந்து என்ன பண்ணிட்டான்? கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவார்? உங்களுக்குள்ள எழும்பி மாறுபானவைகள் போதிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த கள்ள போதனைகள் உள்ள வரும் என்பதற்காக தான் நீங்க எல்லா உபதேசங்களும் என்ன பண்ணாதீங்க? நம்பாதீங்க. அந்த உபதேசம் இயேசு கிறிஸ்து மூலியமா பேசப்பட்டிருக்குதா? வசனத்தில் இருக்கா? அதை நம்புங்க என்று என்ன பண்றாருன்னா, நீங்க சோதிச்சு பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? செக் பண்ணுங்க நீங்க. அப்படின்னா எப்படி செக் பண்றது? படிச்சாதான் செக் பண்ண முடியும் இல்லையா? அப்ப இந்த விஷயங்களை ஒரு ஒரு பட்டணத்தார் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த பட்டணத்தாரை வந்து அப்போஸ்தலர் பவுல் வந்து என்ன பண்ணிட்டாரு? பாராட்டிட்டாரு. எந்த பட்டணம்? வெரி குட். வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் ம், மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ம், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ம், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் ம், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் ம். நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாத்தீங்களா? அப்போஸ்தலர் பவுல் ஊழியம் பண்றாரு. சத்தியம் எப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி தினந்தோறும் இல்லையா? என்ன பண்ணியிருக்காங்களாம்? ஒரு நாள் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, வந்து போறோம் இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. வசனம் என்ன சொல்லுது? தினந்தோறும் அண்டர்லைன் பண்ணுங்க. தினந்தோறும் வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி என்ன பண்ணாங்களாம்? ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேல உள்ளவர்களை பார்க்கிலும் பிறவை பட்டணத்தை எப்படி இருந்தாராம்? நற்குணசாலிகள். அப்போஸ்தலர் வந்து பாராட்டி சொல்றாரு. எப்படி பாருங்க, அவங்க வந்து ஸ்டடி பண்றாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. வசனத்தை வந்து சாத்தானுடைய தவறான போதனைகள் உள்ள இருக்குதா,
சத்தியம் தானா இது அசத்தியம் தானான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுமா நாம செக் பண்ணணும் இல்லையா? அந்த ஆவிகள் தேவன், அந்த உபதேசங்கள் தேவனால் உண்டானதோ என்று என்ன பண்ணுங்க? சோதித்து பாருங்க சகோதர சகோதரி. அதனாலதான் அப்போஸ்தலர் அங்க பவுல் சொல்லுவார், எங்களுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆகிலும் ம், ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி ம், பிற்காலங்களிலே மனசாட்சியை சூடுண்ட பொய்யருடைய ம், மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் ம். பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். வந்துருச்சுங்களா? பிசாசின் உபதேசங்களுக்கு நீங்க எல்லா கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறதுனால எல்லா ஆவிகளும் நம்பாமல் அப்படின்னா, எல்லா உபதேசங்களும் நம்பாமல் அப்படின்னா, பிசாசின் உபதேசங்கள் உள்ள என்ன ஆயிடுங்க? வந்துரும். நீங்க சோதிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றாரு அங்க அப்போஸ்தலர் பவுல் முன்னாடியே சொல்றாரு. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்கிறபடி பிற்காலங்களில் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா, அவர் இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து இருக்கும்போது உண்மையான சத்தியங்களை போதிச்சார் அப்போஸ்தலர்களுக்கு இல்லையா, ஜனங்களுக்கு. அவருக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் வந்து உண்மையான சத்தியங்களை போதிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பிறகு என்ன நடக்கும்? எங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அவர் என்ன பண்றாருங்க? அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. என்ன நடக்கும் சொல்றாரு இல்லையா? ஆவியானது வெளிப்படையா சொல்கிறபடி பிற்காலங்கள் மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எந்த விசுவாசம்? பாத்தீங்களா? மகா பரிசுத்தமான விசுவாசம். அதுதான் விலகி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டாரு, பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல, செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டே விலகி போவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் யூதா 20 சொல்லுது இல்லையா? அந்த விலகி போவார்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனாலதான் நீங்க அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க? உறுதிப்படுத்திக்குங்க. ஏன்னா சிலர் விலகி போவார்கள் அந்த விசுவாசத்தை விட்டேன்னு சொல்லும்போது, நீங்க அதுல இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க? செக் பண்ணுங்க. இதுதாங்க யூதா 20 மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்போ இயேசு கிறிஸ்து பிறகு, அப்போஸ்தலர்களுக்கு பிறகு இந்த உண்மையான சத்தியத்துக்கு இடையே என்ன வந்துச்சு அப்படின்னா, அநேக சாத்தானுடைய கள்ள போதனைகள் என்ன வந்துச்சுங்க? உள்ள வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு இல்லையா? சாத்தானுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுப்பாங்க, இந்த விசுவாசத்தை விட்டே விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய என்ன பண்ணப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்ம வெளியில பாக்குறோம் சகோதர சகோதரி, நிறைய இருக்குது. இன்னைக்கு நிறைய பாருங்க, ஆரம்ப காலம் 1ஆம் நூற்றாண்டு இல்லையா? அப்போஸ்தலர்கள் இருந்த கால பகுதி, அதுக்கப்புறம் 2ஆம் நூற்றாண்டு, போக போக 3ஆம் நூற்றாண்டுல என்ன வந்துச்சுன்னா, அநேக தவறான போதனைகள், பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சது என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை அப்படின்னா கறி சாப்பிட கூடாது, இருக்கா இல்லைங்களா? எங்கேயாவது பைபிள்ல இருக்குதா? பைபிள்ல இருக்குதா? வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட கூடாது அப்படி ஏதாவது இருக்கா? இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா கிறிஸ்தவத்துல? எந்த குரூப்? நீங்களே சொல்றீங்க, நான் சொல்ல இல்லையா? அப்ப பாருங்க, இருக்கிறதா சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? அப்போ இதெல்லாம் பைபிள்ல இருக்கா? இல்ல. அப்போ பைபிள் இல்லாத ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னா அது மகாபரிசுத்தமான விசுவாசம் இல்ல. அதில் நம்ம இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்ல, நம்பணும்னு அவசியம் இல்ல. அப்ப இதெல்லாம் என்னன்னா, எங்களுக்கு பின்னாடி என்ன வரும்னா, சாத்தானுடைய உபதேசங்கள் சபைக்குள்ள வரும். இது மாதிரி எல்லாம் வரும். அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது இருக்கா இல்லைங்களா? எங்க இருக்கு? அதுவும் எங்கதான் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. எங்க கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அங்கேதான் இருக்கு அதுவும் இல்லையா? இன்னைக்கு கன்னியாஸ்திரியே என்ன பண்றாங்க? விடுறாங்களா இல்லையா? கன்னியாஸ்திரியை விடுறாங்க, திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் என்னன்னா, சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே என்ன பண்றாங்க அப்படின்னா, பாருங்க, இன்னைக்கு யாரா இருந்தாலும் தனிப்பட்ட சுவாதீனம் இருக்கா இல்லைங்களா? இப்ப நானா இருந்தாலும், என்னுடைய பிள்ளைகளா இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும், அவங்களுக்கு தனிப்பட்ட சுவாதீனம், தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லைங்களா? இன்னொருத்தருடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ண முடியாது,
அது யாரா இருந்தாலும் சரி நம்ம தீர்மானிக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதே பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? என்னுடைய மகனை, என்னுடைய மகளை என்ன பண்றான்? ஆமா, கன்னியாஸ்திரியா விட்டுறேன். அவங்க கல்யாணம் பண்ணாம கர்த்தருக்காக அப்படியே இருப்பாங்க. இவங்க மட்டும் கல்யாணம் பண்ணி ஆண்டு அனுபவிச்சு எல்லாமே இவங்க எல்லாம் எல்லாமே முடிவுக்கு போய்வாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு. ஆனா என் மகன் எப்படி இருப்பாரு? அவ கல்யாணம் பண்ணாம இது யார் முடிவு எடுக்கணும்? இது உணர்வு சம்பந்தப்பட்டது, பர்சனல் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? ஆனா அந்தந்த ஒரு வயசு வரும்போது இந்த கன்னியாஸ்திரியா போயிட்டு எவ்வளோ பெரிய தவறுகள், பாவங்கள், எவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்னு நிறைய நம்ம பார்க்கிறோம். நிறைய பேருக்கு தெரியாது. அப்படின்னா இது அவங்கவங்க தனிப்பட்ட உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன போல இருங்கன்னு சொல்றாரு. இல்லையா? அதுக்காக கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. விவாகம் யாவருக்குள்ளும் கனமானது. அது மிகப்பெரிய ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் நமக்கும் ஒரு 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 கணவன் மனைவி உறவு ஒரு நிழலாக வச்சிருக்கிறார். பிற்காலத்துல இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒரு உறவு இருக்கு. அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இங்க திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஏன்னா பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கல்யாணம் பண்ணிட்டா அந்த கணவனை சந்தோஷப்படுத்த பார்ப்பாங்க, கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்த பார்ப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணாதவங்க தேவனை சந்தோஷப்படுத்த பார்ப்பாங்க. என்ன போல இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா சொல்லிட்டு விவாகம் யாவருக்குள்ளும் கனஹீனமானது அப்படி சொல்றாரா? கனமுள்ளதா இருக்கிறது சொன்னாரு. அதே மாதிரி சபையை ஒருத்தர் நடத்தணும் அப்படின்னா ஒரு கண்காணியா இருக்கணும் அப்படின்னா அவர் கல்யாணம் ஆயிருக்கணுமா வேண்டாமா? வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் ம். கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் போதும். இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரே மனைவி ஒரே மனைவியோடைய புருஷன். ஏன் அப்போஸ்தலன் பவுல் இங்க வந்து ஒரே மனைவி என்று கோட் பண்றாரு? அந்த காலத்துல ஒண்ணுக்கு மேற்பட்ட விஷயங்கள்லாம் இருந்திருக்குது. அதனால வந்து ஒரு சபையை நடத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துக்கு கற்புள்ள கன்னிகை ஒரே மனவாட்டி தான். அது ஒரு நிழல் தானே இது. அப்ப பாருங்க, ஒண்ணுக்கு மேற்பட்டு அப்படின்னா இவர் வந்து சபையை நடத்துவாரா, இந்த வீட்டை பாப்பாரா, அந்த வீட்டை பாப்பாரா? இல்லையா? எந்த வீட்டை பாப்பாரு? இல்ல பரலோகத்துக்கு வீட்டுக்கு வேலை செய்வாரா? அப்படின்னா இங்க பவுல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்காணியானவன் அப்படின்னா யாரு? ஒரு சபை மூப்பரு, மூப்பருக்கு மேல கண்காணி இல்லையா? இந்த கண்காணிக்கு என்ன இருக்கணும்? ஒரு கண்காணி இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன ஆயிட்டு இருக்குது இருக்கணும்? ஒரே மனைவியுடைய புருஷனும் அப்படின்னா அவர் கல்யாணம் ஆனவர் தானே? கரெக்டுங்களா? ஆனா மகாபரிசுத்தமான விசுவாசம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா திருமணம் பண்ணலான்னு சொல்லுது இல்லையா? போதிக்கிறாங்களா? அவங்களே வந்து ஒரு மனைவி இருக்கலாம்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? வஞ்சனைகள் சபைக்குள்ள என்ன வந்துடுச்சு? திருமணமே செய்யக்கூடாது. இருக்கா இல்லைங்களா? அந்த கோட்பாடு இருக்கா இல்லைங்களா? ஆமா சகோதரர், இதெல்லாம் என்னன்னா சாத்தானுடைய உபதேசங்கள், சாத்தானுடைய வஞ்சனைகள் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இன்னும் சில வசனங்கள் படிக்கலாம். பவுல் சொல்றார் பாருங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2ல இருந்து சில வசனங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ம், ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ம், எல்லா நீடிய சாந்தத்தோடும் ம், உபதேசத்தோடும் ம், கண்டனம் பண்ணி ம், கடிந்து கொண்டு ம். புத்தி சொல்லு. புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் ம், செவித்தின உள்ளவர்களாகி ம். தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி பாத்தீங்களா? சத்தியம் இருக்குது. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கரைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பாத்தீங்களா? அங்க பவுல் சொல்லிட்டார். சத்தியத்துக்கு செவியை என்ன பண்ணிடுவாங்களாம்? விலக்கிறோம் விலக்கிட்டு கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்க்கும் காலம் வரும். வரும் அப்படின்னு அப்ப சொன்னாரு. இப்போ வந்துடுச்சு. எல்லாம் நிரம்பி இருக்குது உலகத்துல, கிறிஸ்தவத்துல. கட்டுக்கதைகள் இருக்கா இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு வசனம் எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு மகாபரிசுத்தமான விசுவாசம், முதலாம் உலகம் இல்லையா, சிலுவையின் ரகசியம் ஒரு டாபிக் எடுத்துட்டு அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட எல்லா சத்தியங்கள் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாக்குறோம் இல்லைங்களா? வசனத்துல இருந்து தானே நம்ம பாக்குறோம். இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். ஏதாவது சொந்த கருத்துக்கள் எடுத்திருக்காங்களா சகோதரர்கள்? கட்டுக்கதைகள் ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு இருக்குது. வெளியில வஞ்சனைகள் இருக்குது, சாத்தானுடைய போதனைகள் இருக்குது. ஒரு வசனத்தை எடுத்துட்டு அந்த வசனத்தை ஆரம்பிச்சுட்டு
ஃபுல்லா அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்னதான் சொல்றாங்க? அவங்களுடைய பெருமை, அவங்களுக்கு நடந்த விஷயங்க, அவங்களுக்கு கிடைச்ச லாபங்கள், அவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து உதவிகள் கிடைச்சது, இது எல்லாம் சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்களுக்கும் இப்படி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு உடனே நம்ம அப்படியே கூல் ஆயிட்டு வரோன்ட்டு பார்த்துட்டு இருப்போம். வரவங்களுக்கு தான் வருது அங்க ஆசீர்வாதம் இல்லையா? சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கட்டுக்கதைகளுக்கு சத்தியத்தை விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? செவியை சாய்க்கும் காலம் வரும் என்று அப்ப சொன்னாரு. இன்னைக்கு ஆல்ரெடி வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்குது சகோதர சகோதரிகளே. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த உலகத்துல கடந்து போய் கொண்டிருக்கும் போது சத்தியத்துக்கு மகாபரிசுமான விசுவாசத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு? செவி சாய்க்கும் காலம் கடந்து போயிட்டு இருக்கும்போது நாம எப்படி இருக்கணும்? வசனம் படிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு ம், தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் ம். நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். பாத்தீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பமான அசத்தியம் நிறைந்த வந்து சாத்தானுடைய போதனைகள் நிறைந்த அந்த ஒரு காலப்பகுதியில வஞ்சனைகள் நிறைந்த அந்த ஒரு காலப்பகுதியில நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணோம்? பாத்தீங்களா சகோதர சகோதரி, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்தின்படி சத்தியத்தை விளக்க கூடாது. கட்டுக்கதைகளுக்கு செவி சாக்கும் காலம் இருக்கு. அந்த ஒரு காலப்பகுதி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்தை ஃபாலோ பண்ணி நடக்கணும் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. ஆரம்ப கால பகுதியில இந்த மாதிரி சபைகள்ல சாத்தான் வந்து பவுல் சொன்னது மாதிரி பிற்காலங்கள் அநேக வஞ்சனைகள், கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ள வர ஆரம்பிச்சது என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. இப்ப வர ஆரம்பிச்சது ஆரம்ப காலத்துல ஒரு 5 இடங்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா சபைகளை ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் சத்தியம் சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப ஒரு 5 இடங்கள்ல வந்து சபைகளை ஸ்தாபிச்சாங்க. எங்கெங்க ஸ்தாபிச்சாங்க அப்படின்னா எருசலேம்ல, அதுக்கப்புறம் அந்தியோகியாவில் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து எங்க அப்படின்னா அலெக்சாண்ட்ரியா, அதுக்கப்புறம் கான்ஸ்டைன்டின், அதுக்கப்புறம் ரோமாபுரி. இந்த 5 இடங்கள்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சபைகளை ஸ்தாபிச்சாங்க ஆரம்ப காலத்துல. இப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்றோம் இல்லைங்களா? நீங்க யாரு அப்படின்னா கிறிஸ்தவர்கள் சொல்றோம் இல்லைங்களா? இந்த வார்த்தை எங்க வந்து யாரு சொன்னாங்க? எங்க இருந்து வந்தது? முதல்ல சீசர்களுக்கு எங்க பேர் வந்து தெரியுங்களா? வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் ம். 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து ம், அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். ம். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. பாத்தீங்களா? முதல்ல அந்தியோகியால தான் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற அந்த பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க? அந்த பேரே கொடுத்திருக்காங்க. அங்க ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு உலகத்துல நீங்க யாரு அப்படின்னா நாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அங்க சொன்ன கிறிஸ்தவர்கள் வேற, இப்ப சொல்லிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் வேற. கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்துவை போலவே இருக்கிறாங்க. கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு பிறகு சீசர்கள் எப்படி இருந்தாங்களாம்? இயேசு கிறிஸ்து மாதிரியே அவங்களுடைய போதனைகள் இருந்தது, அவங்களுடைய உபதேசங்கள் இருந்தது. இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ, எந்த மாதிரி உதவிகள் செஞ்சுட்டு, எப்படியெல்லாம் அற்புத அடையாளங்கள் செஞ்சுட்டு, அங்க சத்தியங்கள் சொல்லிட்டு எப்படி இருந்தாங்களோ, இந்த ஊழியங்கள் என்ன பண்ணியிருக்காங்க? அங்க நடந்திருக்குது நிறைய விஷயங்கள். அதனாலதான் அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்தவர்கள், அவங்க கிறிஸ்து மாதிரியே இருக்கிறாங்க சொல்ல இல்லைங்களா? அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு யாராவது நீங்க யாரு அப்படின்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அதுக்கு டீப்பா போய் பார்த்தா கிறிஸ்து மாதிரி அவங்க இருக்கிறாங்களா? சரி சரி, கிறிஸ்து மாதிரி அவங்க இருக்கிறாங்களா? அப்ப நான் கிறிஸ்தவன் அப்படின்னா உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கான ஏதாவது குணலட்சணங்கள் எங்கிட்ட இருக்கா? அது உண்மையிலேயே அது இல்லை அப்படின்னா நமக்கு சொல்றதுக்கே கூசம் இல்லையா சகோதர சகோதரி? கிறிஸ்தவர்கள் என்ற அந்த அந்தியோகியில் அங்கதான் முதல்ல சீசர்களுக்கு கிறிஸ்து மாதிரியே இருக்கிறாங்க. அவங்கதான் கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்ற அந்த பேரு அவங்களுக்கு வந்தது என்று நாம் பார்த்தோம் சகோதர சகோதரி. இப்போ அந்த 5 இடங்கள்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சபைகளை ஆரம்பிச்சுட்டு அந்த சபைகளுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த சபையை நடத்துவதற்காக மூப்பர்கள், கண்காணிமார்கள் என்ன பண்ணாங்க? ஏற்படுத்தினாங்க சபைகளை நடத்துவதற்காக இல்லைங்களா?
அப்போ ஆரம்ப காலத்துல இந்த கண்காணிமார்கள்லாம் நல்லா கரெக்டா தான் அப்படியே ஆரம்ப காலத்துல நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சில வஞ்சனைகள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். வசனம் படிங்க 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். கண்காணிப்பை விரும்புகிறவன் ம். நல்ல வேலையை விரும்புகிறான். பாத்தீங்களா? கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ம், ஆகையால் ம். கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் பாருங்க, ஒரு சபையை ஒருத்தர் நடத்தணும் அப்படின்னா அவர் எப்படி என்ன குவாலிட்டி இருக்கணும், குவாலிபிகேஷன் என்னென்ன இருக்கணும், தகுதிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆரம்ப காலத்துல சபைகளை 5 இடத்துல ஆரம்பிச்சு அந்த மூப்பர்களுக்காக கண்காணியாக அவங்க வந்து ஏற்படுத்தி வச்சு இப்படிதான் இருக்கணும் அந்த சபையை நடத்துறவங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. படிங்க சார். இப்போ கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் பாத்தீங்களா, ஒரு சபையை நடத்துறாரு அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்கக்கூடாதுங்க, குற்றச்சாட்டு இருக்கக்கூடாது. குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய ஒரே புருஷனும் மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் ம், தெளிந்த புத்தி உள்ளவனும் ம், யோகியதை உள்ளவனும் ம், அந்நியரை உபசரிக்கிறவனும் ம். போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். பாத்தீங்களா, இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் வந்து கண்டினியூயா இருக்கு நிறைய. அப்படி இருக்கும்போது அந்த கண்காணிமார்கள் வந்து ஆரம்பத்துல நல்லதான் ஊழியங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா தேவனுக்கு இல்லையா, ஆண்டவருக்கு அந்த ஒரு மகிமை சேர்க்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு அந்த மகிமை வந்து தங்களுக்கு வரும்படியாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, பட்ட பெயர்களை வந்து என்ன பண்ணாங்க, மாற்றிக்கொண்டார்கள். பாத்தீங்களா, இப்ப கண்காணின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. கரெக்டுங்களா? இன்னைக்கு என்னென்ன பட்ட பெயர்லாம் இருக்குங்க, சொல்லுங்க லைனா சொல்லுங்க. கரெக்டா சொல்றீங்க, சொல்லுங்க. தைரியமா சொல்லணும். நீங்க வந்து சொல்ல வர்றீங்க, யோசிக்கிறீங்க. வெளியில என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம், இந்த ஏரியா ஃபுல்லா அதுதான் இருக்கட்டும்னு வச்சுங்க. தைரியமா சொல்லுங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. பாருங்க என்னென்ன சொல்றாங்க, பிஷப்பு, ஃபாதரு, ஆமா பாஸ்டர், ஓகே, அப்புறம் ரெவரண்ட். பாருங்க இதெல்லாம் பாருங்க முக்கியமான பேரு. இதெல்லாம் எங்க இருக்குது பைபிள்ல இல்லையா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லையா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, சகோதரி சொல்ற மாதிரி நீங்கெல்லாம் என்னுடைய சகோதரர்கள் சொன்னார் இல்லைங்களா? இப்ப பாருங்க இப்படி எல்லாம் பட்ட பேர் வந்து என்ன என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரெவரண்ட் இல்லையா, அப்போஸ்தலர்களா, அப்போஸ்தலர் வழியா வந்தவங்க. ஆமா இதெல்லாம் இருக்குது, பெரிய லிஸ்ட், பின்னாடி பார்ப்போம் இல்லையா? அப்படி இருக்கும்போது ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், கார்டினல், எதோ இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் எங்க இருக்குது பைபிள்ல? போப்பு இல்லையா, இதெல்லாம் எங்க இருக்குது பைபிள்ல அப்படின்னா இதெல்லாம் வந்து சகோதர சகோதரிகளே தேவனுக்கு மகிமை சேர்க்கிறதுக்கு பதிலாக தங்களுடைய இச்சைகளுக்கேற்ற போதகளை தெரிந்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு இல்லையா, சத்தியத்து செவியை விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்க்கும் காலம் வரும். அப்படின்னா தேவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு இவங்க காலப்போக்கில் ஆரம்பத்தில் நல்லா இருந்தாங்க, ஒரு சபையை நடத்தக்கூடிய இப்படிதான் இருக்கணும். ஆனா போக போக என்ன ஆயிடுச்சுன்னா சில மாற்றங்கள் அங்க வந்தது என்று நாம் பார்க்கிறோம். சரி, அப்போஸ்தலர்கள் எங்கேயாவது தங்களை ரெவரண்ட்னு சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு பிஷப் சொல்றாங்க, ரெவரண்ட் சொல்றாங்க, எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? பேதுரு, ரெவரண்ட் ஆகிய பேதுரு ஆகிய நான் அப்படி சொல்லியிருக்காரா? ரெவரண்ட் யோவான் ஆகிய நான் சொல்லியிருக்காரா? ரெவரண்ட் பவுல் ஆகிய நான் சொல்லியிருக்காரா? அப்போஸ்தலர்கள் எங்கேயுமே சொல்லாத விஷயத்த இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே, இது என்ன விஷயம் பாத்தீங்களா? இதெல்லாம் என்னன்னா அதுதான் சத்தியத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை விலகிட்டு கட்டுக்கதைகள், தங்களுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள், தவறான கள்ள போதனைகள் உள்ள வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு ரெவரண்ட் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? சகோதர சகோதரிகளே, நீங்க ஒரு வசனம் நீங்க படிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 119:9. சங்கீதம் 111:9. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி ம், தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். ம். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரவுமானது. பாத்தீங்களா, இது யார பத்தி சொல்லுது? இந்த வசனம் தேவனை பத்தி சொல்லுது. அண்ட சராசரத்தை ஒன்று பண்ண தேவனை பத்தி சொல்லுது. அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரவுமானது. பயங்கரமானது. இதே இங்கிலீஷ் பைபிள்ல இதை படிச்சீங்கன்னா
என்ன இருக்கும் தெரியுங்களா? பயங்கரமானது. ரெவரண்ட்னு இருக்கும். ரெவரண்ட். ரெவரண்ட்னா என்ன அர்த்தம்? சரி. இப்போ இன்னைக்கு உலகத்துல ரெவரண்ட்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப நமக்கு வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், இங்கிலீஷ் வார்த்தையை விட்டுருங்க. இப்போ நமக்கு வீட்டுக்கு வந்து ஒரு ரெவரண்ட் வராரு அப்படின்னா, இப்போ இங்கிலீஷ் அவருக்கு வந்து அந்த கௌரவம் கொடுக்கணும், அந்த கனம் கொடுக்கணும். ரெவரண்ட் வாங்க கனம் கொடுக்கணும் அப்படின்னா இது இங்கிலீஷ் வீட்டுலாம். இப்போ இந்த தமிழ் வார்த்தையை அவருக்கு பயன்படுத்தலாம். இல்ல இல்ல, பயங்கரம். ஆமா, இது பயன்படுத்தலாம். வீட்டுக்கு வராரு, இப்ப எப்படி கூப்பிடலாம்? பயங்கரமான வாங்க பயங்கரமானவரே, உட்காருங்க பயங்கரமானவரே, டீ குடிக்கிறீங்களா பயங்கரமானவரே, காணிக்கு வேணுமா பயங்கரமானவர்களே, இப்படிதானே கூப்பிடணும். ஆனா சகோதர சகோதரிகளே பாருங்க, சிந்திக்கணும். நம்ம சிரிக்கிறோம் இல்லையா? சிந்திக்கணும். ஏன்னா இந்த பேர் வந்து யாருக்குரியது? ரெவரண்ட்ங்கிற பேர் வந்து, தேவன். ஆமா, ஹோலி அண்ட் ரெவரண்ட் அப்படின்னா பரிசுத்தமும் பயங்கரமானவர், தேவனுக்கு மட்டும்தான் பொருந்தம் இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த ஒரு சாதாரண பாவத்துல இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்காரு? இந்த பேரு வச்சிருக்காரு. தேவனுக்கு இருக்கிற பேரை வந்து யாருக்கு வச்சிருக்காருங்க? பாத்தீங்களா? இதெல்லாம் பயங்கரமான மிகப்பெரிய ஒரு வஞ்சனைகள் இருக்குது. பாத்தீங்களா? இதுக்கு ஒரு நம்ம எல்லாம் பயப்படுவோம் இல்லையா? இந்த மாதிரி பேர்கள்லாம் இன்னைக்கு வந்து ஒரு துணிகரமா செயல்படுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வரப்போகுது ஒரு காலப்பகுதி, மிகப்பெரிய ஒரு சந்திக்க போறாங்க சகோதர சகோதரி. பின்னாடி விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் வந்து சில பட்டு பெயர்களை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சகோதரி சொன்னாங்க என்னங்க, போதகர் இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 23வது அதிகாரம் 9வது வசனம். பூமியிலே ம், ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், ம். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். பாத்தீங்களா? இது யார் சொல்றது? இயேசு. இயேசு கிறிஸ்துவோட வாயின் வார்த்தைகள். என்ன சொல்றாரு? பூமியில ஒருவனை நீங்கள் பிதா என்று என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீர்கள். சொல்லாதீங்க. அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற அப்பாவை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்ன அமைதியாயிட்டீங்க? நம்ம வீட்டுல இருக்கார் இல்லையா அப்பா, நம்மளை பெற்று எடுத்தார் இல்லையா, அவரை வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க? இந்த வசனத்தின்படி என்ன பண்ணக்கூடாது? பூமியில் தானே அப்பாவும் இருக்கிறாரு. பூமியில் ஒருவனையும் நீங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள் அப்படின்னா நம்மளுடைய அப்பாவை என்ன பண்ணக்கூடாது? அப்பான்னு சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா? ம். சரி, இது வரைக்கும் நீங்க கூப்பிட்டு இருந்தாலும் இனிமே வந்து நீல இருந்து என்ன பண்ணாதீங்க, அப்படியே சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, ஒரு ஜீவன் கொடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பேர் என்னங்க? தகப்பன், அப்பா இல்லையா? ஃபாதர். இங்க சொல்லப்பட அப்பாவே வந்து அப்பான்னு கூப்பிடுற தப்பு இல்லை, அப்பா தான் அவரு. கரெக்டுங்களா? நம்ம பரலோக தந்தை எப்படி கூப்பிடுறோம்? எல்லாத்துக்கும் ஜீவன் கொடுத்தவர், நமக்கு ஜீவன் கொடுத்தவர், நம்ம அப்பா அப்பான்னு கூப்பிடுறோம், தப்பு இல்லை, அப்பாதான். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆவிக்குரிய விஷயத்துல உங்களை வழிநடத்துவதற்காக இந்த பூமியில யாரையும் வந்து நீங்கள் அப்பா என்று என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க. சொல்லாதீர்கள். அதுதாங்க சொல்றாரு, ஒருவனையும் இந்த பூமியில நீங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள். சொல்லாதருங்கள் அப்படின்னா, ஆவிக்குரிய விதத்துல நான் வந்து உங்களுக்கு பிதாவா இருந்து நாங்க நடத்துறேன் சொல்லுவாங்க இல்லையா? போதகர் என்று நீங்க சொல்லாதீர்கள். அழைக்கப்படாதருங்க சொல்றாங்க இல்லைங்களா? யார் ஒருவரே போதகரா இருக்கிறாரு. கிறிஸ்து. ஆ, இது எல்லாம் கேட்டுட்டு இந்த பட்ட பேர்லாம் யார் வச்சிருக்காங்க இன்னைக்கு? இது எல்லாமே இருக்குது பைபிள்ல. இதெல்லாம் போதகர் என்று சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்கப்புறம் பிதா என்று சொல்லக்கூடாது, சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ரெவரண்ட் என்று சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு வேதாகம் சொல்லியிருக்கும் போது, தேவனுக்குரியது என்று சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு துணிகரமான செயல்கள் அதை 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 பத்தி என்ன பண்றாங்க? அந்த பட்ட பெயர்களை இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? இன்னைக்கு உலகத்துல வச்சிருக்காங்களா இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கா இல்லைங்களா? இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஏதோ வந்து புதுசா சொல்ற மாதிரி இல்லை. இன்னைக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை தான் பைபிள்ல வந்து ஆழமா என்ன பண்ணப்பட்டிருக்குது. என்ன வஞ்சனைகள் போகுமோ, கடந்து போயிட்டு இருக்குதோ, அது வந்து வெளியில இருக்குது. அது உள்ள இருக்கிற விஷயங்களை என்ன வந்து என்ன பண்ணோம், என்ன பண்றோம்? ஆராய்ச்சி பண்ணி எடுத்து நம்ம வெளியே பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய வஞ்சனைகள் உள்ள இன்னைக்கு கடந்து போயிட்டு இருக்குது. பைபிள் எவ்வளவு வஞ்சனைகள் வந்திருக்குது என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்ப பாருங்க, ஆவிக்குரிய விதத்துல யாரையும் வந்து என்ன பண்ணக்கூடாது? பிதா என்று சொல்லக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு சபைக்கு தலையா இருந்து
எல்லாவற்றையும் யார் தான் இன்னைக்கு நடத்துறாருன்னா கர்த்தர் இயேசு தான் இன்னைக்கு நடத்துறாரு. அவர்தான், அவருக்கு மேல இந்த பூமியில யாருமே இல்ல. வசனம் நீங்க படிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். எல்லாவற்றையும் ம். அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். பாத்தீங்களா? அப்ப பாருங்க, சபைக்கு தலை யாருங்க? கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு ரோமாபூர்ல ஒருத்தர் வந்து எல்லா சபைகளுக்கும் நான் தான் தலை அப்படின்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. கரெக்டா? இல்லையா? அப்போ எல்லா சபைகளுக்கும் நாங்க தான் என்ன பண்ணுங்க? என்ன சபையா அது? தாய் சபை, தலைமை சபை. நாங்க தான். ஏன் அப்படின்னா, ஏங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க? இல்லையா? அவங்க கிட்ட தான் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு. பேதுருவின் வழியா என்ன பண்ணோம்? பேதுருவின் வழியா வந்தோம். பேதுருக்கு தான் என்ன அதிகாரம் கொடுத்தாரு? இந்த கல்லின் மேல். பாத்தீங்களா? நாங்க தான், அந்த பவர் இருக்குது என்று என்ன பண்றாங்க? சொல்றாங்க சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது கர்த்தர் இயேசு தான் சபைக்கு தலை. இன்னைக்கு வந்து தலைமை சபைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? சோ இந்த பேர் கூட அவங்க வச்சிருக்கு. பாருங்க, இதெல்லாம் என்னன்னா இன்னைக்கு அநேக வஞ்சனைகள் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள. அப்போ பேதுருக்கிட்ட அவர் தான் சபைக்கு வந்து தலைவர் சொன்னாரா எங்கேயாவது கர்த்தர் இயேசு? அப்ப இன்னைக்கு வந்து அவங்க சொல்றாங்களே, வெளியில சொல்றாங்களா இல்லையா? நாங்க தான் தலைமை சபை, நாங்க தான், பேதுருக்கு அடுத்து வாரிசு நாங்க தான் சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா பேதுருக்கிட்ட என்ன சொன்னாரு? வசனம் படிங்க. மத்திய 16வது அதிகாரம் 18, 19 வசனங்கள். மேலும் ம். நான் உனக்கு சொல்லுகிறேன், ம். நீ பேதுருவாய் இருக்கிறாய். ம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை ம். நான் உனக்கு தருவேன். ம். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ ம். அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பாத்தீங்களா? அப்ப பாருங்க, இப்போ இந்த விஷயங்களை அவர் சொல்றாரு. அப்போ நீங்க பேதுருவா இருக்கிறாய் என்ன சொல்றாரு? அப்பொழுது பேதுரு, அந்த வசனம் படிங்க. அப்பொழுது பேதுரு ம். அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ம். ஆண்டவரே இது இல்ல ஒரு செகண்ட். 19வது வசனம் படிச்சீங்களா? மறுபடியும் 18, 19 படிங்க. மேலும் ம். நான் உனக்கு சொல்லுகிறேன், ம். நீ பேதுருவாய் இருக்கிறாய். ம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். போதும். நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கட்டுவேன் அப்படின்னா இப்ப என்ன புரிஞ்சுட்டாங்க? பேதுரு பேதுரு மேலதான் சபையை கட்டுறாரு. பேதுருக்கு அப்புறம் அந்த தலைமைத்துவம் யாருங்க தான்? நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? ஆனா பேதுரு தான் சபைக்கு தலை அப்படின்னா இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து என்ன சொன்னாருங்க? நான் மரித்து 3ஆம் நாள்ல உயிர்த்து எழுவேன்னு சொல்லும்போது, ஆண்டவரே இது உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? இது நேரிட கூடாதுன்னு சொல்லும்போது, சரி பேதுரு, ரொம்ப என் மேல ரொம்ப அன்பா இருக்கிற அப்படின்னு ஏதோ அப்ரிஷியேட் பண்ணாரா? என்ன சொன்னாருங்க? வசனம் படிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். அப்பொழுது பேதுரு ம். அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ம். ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே, ம். இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று ம். அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். பாத்தீங்களா? கடிந்து கொண்டு தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து ம். எனக்கு பின்னாக போ, ம். பின்னாக போ சாத்தானே, ம். நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். பாத்தீங்களா? இப்போ அந்த பேதுரு தான் சபைக்கு வந்து தலைக்கல் தலை அப்படின்னா இப்ப என்ன சொல்றாரு கர்த்தர் இயேசு? எனக்கு பின்னாக போ சாத்தான. பேதுரை பார்த்து சொல்ல, பேதுருக்குள்ள ஒரு செகண்ட் வந்து போயிட்டான் இல்லையா சாத்தான். அப்போ இன்னைக்கு வந்து சாத்தான் வந்து நம்ம இடத்துல வந்து ஒரு கிரியை செய்யணும் அப்படின்னா மணிக்கணக்கெல்லாம் தேவையில்லை, ஒரு செகண்ட் போதும். ஏவாள வஞ்சித்தது ஓகே, இப்ப பேதுருக்கிட்ட வந்தான் இல்லையா, ஒரு செகண்ட். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரிக்கணும் இல்லையா, அதன் மூலியமா தான் உலகத்துக்கு ரட்சிப்பு. ஆனா ஒரு செகண்ட் வந்து என்ன பண்ணிட்டாரு அவரு? ஆமா, நீங்க நேரிட கூடாதுன்னு போது அப்படின்னா தேவ திட்டத்துக்கு விரோதமா நீ பேசுற இல்லையா? சாத்தான் நமக்குள்ள வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா மணிக்கணக்கெல்லாம் தேவையில்ல, ஒரு செகண்ட் போதும் இல்லையா? வீட்டுல நடக்குதா இல்லைங்களா? இதெல்லாம் நிறைய நடக்கும். ஒரு கணவன் மனைவி நல்லதான் பேசிட்டே இருப்பாங்க, ஆனா சில வார்த்தைகள்ல ஒரு வார்த்தையில வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும், ஆயிடும். கரெக்டா இல்லைங்களா?
ஆனா இது அப்பதான் புரியும். சில அனுபவங்கள் வாங்கிட்டு, சில சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் உட்கார்ந்துட்டு ஃபீல் பண்றோம். இது எப்படி நம்ம பேசிட்டோம்? தெரியாது. ஆனா ஒரு செகண்ட் வந்து அந்த பலகீனத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டோம். நம்ம பேசுனதே நமக்கு தெரியாத போயிருக்குது. இல்லையா? இந்த மாதிரி அதனால தான் நம்ம விழித்திருக்கணும். ஜாக்கிரதையா நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்தவர்கள் பேசணும். எது பிரியமில்லாத விஷயங்கள் இதெல்லாம் வந்து சாத்தான் வந்து சின்ன ஒரு இடம் கிடைச்சா கூட அதுல வந்து என்ன பண்ணிட்டான்? அவனுடைய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். பேதுருகிட்ட அப்படிதான் வந்தான். ஒரே செகண்ட்ல அப்பால போ சாத்தானே சொன்னார் இல்லைங்களா? அப்போ அப்படி சொல்லும்போது பேதுரு மேல வந்து சபையை கட்டினாரா? நீ பேதுருவா இருக்கிறா, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன் அப்படின்னா பேதுரு மேல கட்டினாருன்னா பேதுரு மேல என்ன பண்ணலங்க? கட்டல. அப்ப இது சொல்றாரு. நீ பேதுருவா இருக்கிறா, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன் அப்படின்னா எந்த சூழல்ல இந்த வார்த்தையை அவர் பேசினார்? எதுக்காக அந்த வார்த்தையை அவர் பேசினார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம படிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சரி நான் அற்புத அடையாளங்கள் செய்யறேன், மரிச்சவங்கெல்லாம் உயிர்த்து எழுப்புறேன், நிறைய சத்தியங்கள்லாம் சொல்றேன், என்னை பத்தி இந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது சிலர் என்ன சொல்றாங்க? நீங்க யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க சிலரு, சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, எலியா என்று சொல்றாங்க, தீர்க்கதரிசியில் ஒருவர் ஒருவர்னு சொல்றாங்க. இப்படி வந்து சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்திருக்கிறது யாருன்னு கிளியரா தெரியல, குழப்பத்துல இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சரி அவங்க இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்க, நீங்க என்ன பத்தி என்ன சொல்றீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது அப்பதான் பேதுரு சொல்றாரு ஒரு விஷயம். நீங்க யாரு? ஜீவனுள்ள அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. நீ பேதுருவா இருக்கிற, இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். கட்டுவேன். வசனம் படிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 13ல இருந்து சில வசனங்கள். பின்பு ம், இயேசு ம், பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது ம், தம்முடைய சீசரை நோக்கி, ம், மனுஷகுமாரனாகிய என்னை ம். ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கர்த்தர் கேட்டார். கேக்குறாரு, என்னை பத்தி யாருன்னு என்னன்னு சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்க கேக்குறாரு. அப்புறம் ம், அதற்கு அவர்கள், ம், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், ம், சிலர் எலியா என்றும், ம், வேறு சிலர் எரேமியா ம், அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ம், அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பாத்தீங்களா? சரி, அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், என்னென்னமோ சொல்றாங்க, ஓகே, குழப்பத்துல இருக்கிறாங்க, இவர்தான் மேசியான்னு தெரியல சொல்றாங்க, ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின் போது பேதுரு அப்பதான் சொல்றாரு, நீங்க யாரு அப்படின்னா, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீங்க தான் மேசியா என்று கிளியரா அட்ரஸ் பண்றாரு. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, இது மாம்சமும் படிங்க. இயேசு அவனை நோக்கி, ம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ம், நீ பாக்கியவான். ம், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாத்தீங்களா? அப்ப மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணல உங்களுக்கு? இது வெளிப்படுத்தல. பரலோகத்தில் இருக்கிற பிதாதான் வந்து என்ன பண்ணியிருக்காரு? இது வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பேர் சொல்லும் போது மேசியான்னு சொல்லல. ஆனா பேதுரு தான் கரெக்டா நீங்க யாரு? நீங்க தேவனுடைய குமாரன், நீங்க தான் மேசியா என்று அவங்க சொல்லும்போது என்ன பண்றாரு? தேவன் தான் இது வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் படிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், ம். நீ பேதுருவாய் இருக்கிறாய். இப்பதான் சொல்றாரு, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கட்டுவேன். பாத்தீங்களா? அப்போ இத வச்சுதான் என்ன பண்றாங்க இன்னைக்கு? பேதுரு மேலதான் சபையை கட்டுறாங்க. பேதுருக்கு அப்புறம் அந்த தலைமைத்துவம் நாங்க தான். பேதுரு கிட்ட 2 சாவி கொடுத்தாரு இல்லீங்களா? அந்த 2 சாவி என்கிட்ட தான் இருக்குன்னு வச்சிருக்காரு இல்லையா? போப்பு இங்க வச்சிருக்காரு. அந்த 2 சாவி ஏன் அப்படின்னு அப்புறம் பார்க்கலாம் இல்லையா? சகோதர சகோதரிகள் அதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம பார்க்கும்போது, அப்ப நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னா, இப்போ இந்த கல்லின் மேல் என் சபைகளை கட்டுவேன்னு சொன்னாரா? என் சபை சிங்குலர்ல சொல்றாரு. கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு எவ்வளவு சபைகள் இருக்கு? எவ்வளவு சபைகள் இருக்கு? இப்ப என் சபையை கட்டுவேன்னு சொன்னார் இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு எவ்வளவு சபைகள் இருக்கு உலகத்துல? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். எத்தனை டினாமினேஷன் இருக்குதுங்க? 1000க்கு மேல இருக்குது டினாமினேஷன். பேர்கள்லாம் புதுசு புதுசா வந்துட்டே இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிட்டே இருக்குது.
ஆனா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். கரெக்ட்டுங்களா? ஆனா அப்ப எல்லாமே வந்து கிறிஸ்துவின் சபையா? கிறிஸ்து சொன்னாலே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிங்குலர்ல சபைகளை கட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன சகோதர சகோதரிகளே? அப்போ இதை வச்சுட்டு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேதுரு மேலதான் சபையை கட்டினாரு. பேதுருக்கு அப்புறம் நாங்க தான் சொல்லிட்டு என்ன பண்றாரு போப்பு? அந்த சாவியெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. லிட்டரலாவே செஞ்சு வச்சிட்டு இருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஆக்சுவலா இது படிக்கும்போது நேரடியா எடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? ஆக்சுவலா இந்த வசனம் வந்து மூல பாசல் பார்க்கும்போது, கிரேக்க வார்த்தை நம்ம பார்க்கும்போது, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்படிதான் ஜனங்கள் புரிஞ்சிட்டாங்க. நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்படிதான் புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா கிரேக்கில் வந்து பாத்தீங்கும்போது, நீ பேதுருவா இருக்கிறாய் என்பதற்கான அர்த்தம் வேற, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்பதற்கான அர்த்தம் வேற. கரெக்டுங்களா? நீ பேதுருவா இருக்கிறாய் அப்படின்னா அதுக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னா பெட்ரோஸ். பெட்ரோஸ் அப்படின்னா சிறிய கல். நீ பேதுருவா இருக்கிறாய் அப்படின்னா நீ பெட்ரோஸா இருக்கிறாய், நீ சிறிய கல்லா இருக்கிறாய். இந்த கல்லின் மேல், இந்த கல் என்பது என்னன்னா பெட்ரா. பெட்ரா என்பது என்னன்னு அர்த்தம் அப்படின்னா பெரிய கண்மலை, பெரிய ஒரு பாறை. புரியுதுங்களா? நல்ல கவனிங்க. அப்ப நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் இப்படி சொல்லல. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ பேதுருவாய் இருக்கிறாய் இல்லையா? நீ பெட்ரோஸா இருக்கிறாய், நீ சிறிய கல்லா இருக்கிறாய், இந்த பெரிய கண்மலையின் மேல் என் சபையை கட்டுவேன். கண்மலை யாருங்க? நீ சிறிய கல்லா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைக்கல், மூலக்கல். இதுதான் உண்மையான அர்த்தம். ஆனா இவங்க என்ன பிடிச்சிட்டாங்க தெரியுங்களா? நீ பேதுருவா இருக்கிறா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அவருக்கு அப்புறம் நாங்க தான். பாத்தீங்களா? இப்படி புரிஞ்சுட்டாங்க சகோதர சகோதரி. அப்ப பெட்ரோஸ், பெட்ரா இந்த கிரேக்க வார்த்தைகள் நம்ம பார்க்கும்போதுதான் இதுக்கான அர்த்தங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ சபைக்கு தலை வந்து பேதுருவா அப்படின்னா கிடையாது. நீங்க வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. பாத்தீங்களா? இங்க என்ன சொல்றாருங்க? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற ஒருவனாலும் போட முடியாது அப்படின்னா அந்த தலை, சபைக்கு தலைக்கல், அஸ்திபாரம் இதெல்லாம் வந்து மூலக்கல் யாருங்க? பாத்தீங்களா? அதனால சொல்ல நீ பேதுருவா இருக்கிறா, நீ சிறிய கல்லா இருக்கிறா, இந்த கண்மலை கிறிஸ்து இல்லையா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இயேசு கிறிஸ்து தான் தலைக்கல். அது மேலதான் வந்து என்ன பண்ண போறான்? சபையை கட்டுவேன் என்று அங்க சொன்னதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்ப பேதருக்கு இதுதான் பேதர்கிட்ட சொன்ன விஷயம். கரெக்டுங்களா? நீ சிறிய கல்லா இருக்கிறா, பெரிய கண்மலை கல்லு இயேசு கிறிஸ்து, இதன் மேல என் சபையை கட்டுவேன் இப்படிதான் சொன்னாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பேதர் மேலதான் சபையை கட்டாருன்னு புரிஞ்சுட்டு பேதருக்கு 2 திறவுகோள்கள் கொடுத்தாரா இல்லைங்களா? என்ன கொடுத்தாருங்க? ஆமா, திறவுகோள்கள் கொடுத்தாங்க. வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா? மத்தேயு 16:19. அப்ப 2 திறவுகோள்களை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இப்ப அந்த திறவுகோள்கள் என்ன பண்ணிருக்காரு? போப்பு வச்சிருக்கிறாரு. பெருசா 2 திறவுகோள்கள் வச்சு. ஒண்ணு எங்க அனுப்புறதுக்கு? பரலோகத்துக்கு. இன்னொன்னு நரகத்துக்கு. பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் ஒரு சென்டர்ல ஒரு இடம் இருக்குது. நல்லா பாவம் செஞ்சீங்கன்னா நரகம் நீங்க திறந்து போ. நல்லா நீங்க வந்து பரிசுத்தமா இருக்கிறீங்களா? ஓகே, பரலோகம் போங்க. ஆனா கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கீங்க, கொஞ்சம் பாவம் செஞ்சிருக்கீங்க, நீங்க எங்க இருக்கணும்? கரெக்டா தான் சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க. உத்தரிக்கும் ஸ்தலம். எங்கேயாவது பைபிள்ல இருக்க அந்த வார்த்தை? உத்தரிக்கும் ஸ்தலம் பைபிள்ல இருக்க அந்த வார்த்தை? இது யார் பயன்படுத்துறாங்க? இந்த வார்த்தை எதுல பயன்படுத்துறாங்க?
இல்ல இல்ல ஆர்சி ஆர்சி இல்ல. பாருங்க, வந்துட்டே இருக்குது, குறையவே இல்லை, வந்துட்டே இருக்கு, இன்னும் நிறைய இருக்குது வஞ்சனைங்க இதெல்லாம். இப்ப பாருங்க, இப்போ எதை பத்தி நம்ம பார்த்தோம் திறவுகோல் இல்லையா? 2 திறவுகோல் இல்லையா? 2 சாவி வச்சுட்டு பரலோகத்துக்கு, நரகத்துக்கு, அதுக்கப்புறம் உத்தரிக்கு ஸ்தலம். இவங்க யாரு? கொஞ்சம் நல்லா செஞ்சுங்க, கொஞ்சம் கெட்டது செஞ்சுங்க. இப்ப அவர் போப் என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட சில காசெல்லாம் வாங்கிட்டு சில பூஜைகள் இவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு இவர் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி எங்க பண்ணுவாரு? எங்க அனுப்புவாரு? பரலோகம் அனுப்புவாரு. நரகத்துக்கு போக முடியாது, நீ பரலோகம் போக முடியாது, நான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி, சாவி என்கிட்ட தானே இருக்குது, என்ன பண்றேன்? இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சகோதரர். 2 சாவி வச்சு பரலோகத்துக்கு சாவி போட்டு திறந்தா அனுப்ப முடியும் வீட்டு மாதிரி. அப்படின்னா எவ்வளவு பேர் காசு கொடுத்து போயிடலாம். சகோதர சகோதரிகளே, அந்த 2 திறவுகோல்கள் வந்து எதை விஷயம் பேதுருகிட்ட கொடுத்தாரு அப்படின்னா, பேதுரு அவர் பயன்படுத்தினாரு இல்லையா? அப்ப முதலாவது திறவுகோல் எங்க பயன்படுத்தினார் அப்படின்னா, யூதர்கள் மத்தியில. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் முதல்ல யாருக்கு போச்சு? யூதர்களுக்கு தான் போனது. யூதர்களுக்கு போகும்போது மேசியா வரும்போது, மேசியா அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள. என்ன யாருன்னு சொல்றாங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் எரியாமையா இல்லையா? யோவான் ஸ்நானகன், தீர்க்கதரிசி, இப்படி எல்லாம் சொல்றாங்க. மேசியான்னு சொல்லல. மேசியாவின் சொன்னது யார் தான்? பேதுரு மட்டும் தான் என்ன பண்றாருங்க, சொல்றாரு இல்லையா? சகோதர சகோதரிகளே, அப்போ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இப்போ உத்தரிக்கு ஸ்தலம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அங்க இருந்து வந்து என்ன பண்றாரு அவரு? ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு சில பூஜைகள்லாம் செஞ்சு அவங்கள வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அனுப்பக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்குது. ஆனா இந்த லிட்டரலான இந்த ஒரு திறவுகோல்களை குறித்து சொல்லல. இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நேரடியான சாவி போட்டு திறக்கிறத பத்தி இன்னைக்கு போப்பு வச்சிருக்க, அது கிடையாது, அது மறந்துருங்க. இப்போ வந்து இந்த ரட்சிப்பின் திட்டம் 2 இருக்குது. ஒன்னு யூதர்களுக்கு, ஒன்னு புறஜாதிகளுக்கு. அப்போ யூதர்களுக்கான ஒரு வாய்ப்பு போகும்போது மேசியாவை அவங்க ஏத்துக்கல இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொலை செஞ்சுட்டாங்க இல்லையா? கொலை செய்யும் போது அதுக்கப்புறம் வந்து அந்த பெந்தேகஸ்த நாளுக்கு அப்புறம் பேதுரு வந்து என்ன பண்றாருங்க, நீங்க யாரை கொலை பண்ணிட்டீங்க? ஜீவாதிபதியை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது, சத்தியங்கள் சொல்லும்போது எப்படி வந்தாங்க? 3000 பேர், 5000 பேர். முதல் சாவியை யூதர்கள் போட்டு திறந்தாரு இல்லையா? இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. யூதர்களுக்கான வாய்ப்பு திறக்கப்பட்டது, முதலாவது சாவி இல்லையா? வேதாகமத்தை திறக்குவதும் திறவுகோல்கள் அப்படின்னா நேரடியா போயிட்டு பைபிளை வச்சு நம்ம ஏதாவது திறந்துமா சாவி போட்டு? இல்லையா? ஒரு அடையாளம், அது திறவுகோல். கரெக்டுங்களா? அந்த மாதிரி யூதர்களுக்கான ஒரு வாய்ப்பு கடந்து போச்சு இல்லையா? கிபி 33ல. அதுக்கப்புறம் வந்து கொர்நேலியு, புறஜாதிகளுக்கு இந்த வாய்ப்பு என்ன வந்ததுங்க? வந்ததா இல்லைங்களா சகோதர சகோதரிகள்? ஆமா. அங்க கிபி 36ல கொர்நேலி, முதல் புறஜாதி யாருங்க? கொர்நேலி. அவருக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு என்ன போச்சு? 2வது சாவி போட்டு திறக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த 2வது வாய்ப்பு யாருக்கு போதுங்க? புறஜாதிகளுக்கு போகுது. அந்த 2 திறவுகோல்கள் என்ன குறிக்குது அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் அப்படின்னா, அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு அந்த ஒரு அழைப்பு முதல் யூதர்களுக்கு, அதுக்கப்புறம் புறஜாதிகளுக்கு அங்க கடந்து போனத அந்த 2 திறவுகோல்கள் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? லிட்டரலாவே ஒரு சாவி செஞ்சு வச்சுட்டு என்ன பண்றாங்க? இடுப்புல வச்சுட்டு இருக்கிறது நம்ம பார்க்கறோம். எவ்வளவு ஒரு வஞ்சனைகள் பாருங்க சகோதர சகோதரிகள். அப்ப பாருங்க, இந்த இன்னைக்கு எல்லா வஞ்சனைகளும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு கள்ள உபதேசங்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறதுனால எல்லா உபதேசங்களை குறித்து நம்பாமல், அந்த உபதேசம் தேவனால் உண்டானது சோதிச்சு பாருங்க சொன்னா இல்லைங்களா? நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம் போயிட்டு இருக்குது இல்லையா சகோதர சகோதரி? அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இந்த உலகம் ஃபுல்லா எப்படிதான் இருக்குதுங்க அப்படின்னா, ஒரு ஓமையில பேசுறாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஓமை. அந்த ஒரு ஓமை வந்து நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலம் எப்படி இருக்குது என்கிற ஒரு விஷயத்த ஒரு ஓமையிலே விளக்குறார். இது வரைக்கும் எத்தனை ஓமையை நீங்க பார்த்திருக்கீங்க? கர்த்தர் வந்து 39 ஓமைகள் பேசியிருக்காரு. முதல் பாடத்துல ஒரு ஓமை பாத்தீங்களா? காணாம போன ஆடு. இதெல்லாம் எடுத்து கொடுத்தாதான் ஞாபகத்துக்கு வரும்.
இல்லையா? முதல் ஓமை 39 ஓமைகள் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்திலும் உங்களுக்கு ஒரு ஒரு ஓமை இருக்கு. அந்த ஓமையில என்ன இருக்கு? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இருக்குது இல்லையா? இப்ப 7வது பாடம் பார்க்கிறோம். அடுத்தது 8வது பாடம் அடுத்த வாரம். அங்க பாருங்க, பெருசா ஒரு சிலை இருக்குது. பாருங்க, அந்த ஒரு சிங்கம் இருக்குது, கரடி இருக்கு. சிங்கத்துக்கு நான் அந்த ஒரு என்ன பண்றது? கடுகு சட்டைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் அப்ப இருந்துச்சா பிரதர்ன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். பாத்தீங்களா? தீர்க்க தரிசனம் பாருங்க, ஓமைகளாவும் நீங்க வந்து நீங்க கத்துக்கிறீங்க, ரகசியங்களும் கத்துக்கிறீங்க. இந்த உலகத்துக்கு இன்னைக்கு அறியல. தீர்க்க தரிசனங்களாகவும் என்ன நடக்க போகுது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்கிற விஷயம் அடுத்த வாரம் உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு 2வது ஓமை கரெக்டா? முதல் ஓமையை பார்த்திருக்கீங்க. மிடில் ஏதாவது ஒரு ஓமை பார்த்திருக்கீங்களா கிளாஸஸ்ல? இல்ல பாருங்க, இது பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த ஒரு ஓமையை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சத்தியங்கள் புரியும் சகோதர சகோதரிகளை. இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ மண்டலம், கிறிஸ்துவம் எப்படி இருக்குது எப்படி இருக்கணும், ஆனா எப்படி இருக்குது என்கிற விஷயத்த இங்க ஒரு ஓமையில கர்த்தர் இயேசு அவர் இருந்த நாட்கள்லயே அவர் பேசிட்டார். வசனம் படிங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ம், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ம், அதை ஒரு மனுஷன் எடுத்து ம், தன் நிலத்தில் விதைத்தான். ம், அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் ம். வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். பாத்தீங்களா? அப்போ வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னா, கடுகு விதை எவ்வளவு பெருசு இருக்கு? இருக்கிறதுலயே சின்ன விதை. கரெக்டுங்களா? கடுகு விதை. அப்ப பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது ஒரு மனுஷன் வந்து என்ன பண்றாரு? நிலத்துல போடும்போது அது வளர்ந்து பெரிய மரமாகிட்டு அதுக்கு கிளைகள் வருது. அந்த கிளைகள்ல வந்து ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கி இருக்குது. இதுதான் அந்த ஓமை. முடிச்சிடலாங்களா? ஓமை முடிஞ்சிடுச்சு. அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்ன? கடுகு விதை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னா, இங்க ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, இருக்கிறதுலயே கடுகு விதை சின்னது இல்லைங்களா? அப்ப இந்த சத்தியம், பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியங்கள், ஆசீர்வாதங்கள், இது முதல்ல இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் சிறிய அளவுல கடுகு விதை மாதிரி 12 அப்போஸ்தலர்களை கொண்டுதான் என்ன பண்ணப்பட்டது? சத்தியம். ஒரு சிறிய அளவுல ஸ்தாபிக்கப்பட்டு சத்தியங்களை சொல்லிட்டு அப்படியே கடந்து போச்சு. ஆனா கடுகு விதை போடும்போது இந்த ஓமையில பார்க்கும்போது அது பெரிய மரம் ஆயிடுச்சுன்னு பாக்குறோம் இல்லைங்களா? கிளைகள் வந்துடுச்சுன்னு பாக்குறோம் இல்லைங்களா? ஆக்சுவலா கடுகு வந்து செடியா மரமா? அப்ப ஏன் மரம்னு சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு தெரியறது கூட பைபிள்ல தெரியல அப்படின்னு. அப்படியா? அதனாலதான் ஓமை. கரெக்டுங்களா? அப்ப வந்து நேரடி என்ன பண்ணக்கூடாது? ஓமையா சொல்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. அப்படின்னா கடுகு விதை போட்டா மரம் வராது, செடிதான் வரணும். அப்படின்னா மரம் பெருசு, செடி சின்னது. அப்படின்னா சபைக்குரிய ஆசீர்வாதங்களை ஒரு சிறிய ஒரு எண்ணிக்கை தான். கரெக்டுங்களா? சிறிய அளவுல 12 பேர் கொண்டு அப்போஸ்தலரை கொண்டு சிறிய அளவுக்கு ஆரம்பிச்சு கடுகு செடி மாதிரி வர வேண்டிய அந்த ஒரு எண்ணிக்கை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அபரிவிதமான வளர்ச்சி, பெரிய அளவுக்கு வளர்ந்து செடியா வளர வேண்டியது என்ன ஆயிடுச்சுங்க? மரமா வளர்ந்துச்சு. மரமா வளர்ந்து அதுல கிளைகள் வந்துடுச்சு. கிளைகள் ஆகாயத்து பறவைகள் வந்து உட்கார்ந்து இருக்குது. சரி, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, சிறிய அளவுல 12 அப்போஸ்தலரை கொண்டு என்ன பண்ணாருன்னு ஆரம்பிச்சு இல்லையா? அது ஒரு மனுஷன் எடுத்து நிலத்துல போட்டான். அந்த மனுஷன் யாரு? ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொன்னது யாரு? கர்த்தர் இயேசு இல்லையா? அப்ப நிலத்தில் போட்டாருன்னா என்ன அர்த்தம்? நிலம், உலகம். இந்த உலகத்துல அவர் கொண்டு வந்தாரா இல்லைங்களா? அப்படி போடும்போது கடுகு செடி மாதிரி வளரணும். அது மரம் மாதிரி வளர்ந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? கிளைகள் வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு சபையானது சிறிய அளவுல வர வேண்டியது பெரிய அளவுல அநேக இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. என் சபைகளை கட்டுவேன். அது பெரிய மரமாகி அநேக கிளைகள் வந்துருச்சு இல்லைங்களா? இன்னைக்கு இந்த கிறிஸ்தவம் வந்து சிறிய அளவுல வளர வேண்டியது அபரிவிதமான வந்து ஒரு காலப்பகுதியில என்ன ஆயிடுச்சுங்கன்னா
சில சலுகைகளுக்காகவே கிறிஸ்டியன்ஸா மாறி ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிட்டாங்க, நிறைய உள்ள வந்துட்டு நிறைய அந்த செடியா வர வேண்டியது மரமா வந்துச்சுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய டினாமினேஷன் கிளை சபைகள் இருக்கா இல்லைங்களா, நிறைய கிளைகள் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான், ஆனா எத்தனை கிளைகள் இருக்குது, நிறைய கிளைகள் இருக்குது, ஆனா பெரிய மரமா இருக்குது. அந்த கிளைகள்ல எதுதான் கூடு கட்டி இருக்கலாம், ஆகாயத்து பறவைகள். பறவைகள். என்ன அந்த ஆகாயத்து பறவை? ம்? வசனம் படிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் ம், நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் ம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாத்தீங்களா? அப்போ ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த கிளைகளை தங்கிடுச்சு அப்படின்னா, இது எதை பத்தி சொல்றாரு? இது யாரை பத்தி சொல்றாரு? ஆகாயத்து ஆகாயத்து பிரபாகிய ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீங்க அப்படின்னா, ஆகாயத்து அதிகார பிரபு யாருங்க? சாத்தான். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடு நமக்கு ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தான் இல்லையா? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான். படிக்கிறோமா இல்லைங்களா? பாத்தீங்களா? பாத்தீங்க சகோதர சகோதரி. அப்போ அந்த கிளைகள்ல வந்து எதுதான் தங்கி இருக்குதான்? ஆகாயத்து பறவைகள் அப்படின்னா, பறவைகள் தங்கி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலமே சிறிய அளவுல வர வேண்டிய கடுகு செடி மாதிரி பெரிய அளவுல மரமா வளர்ந்து இன்னைக்கு அநேக டினாமினேஷன் இருக்குது, கிளைகள் இருக்குது. அந்த கிளைகள்ல என்ன இருக்குதாம்? ஆகாயத்து பறவைகள் அப்படின்னா, அங்க என்ன உபதேசங்கள் இருக்குன்னு சொல்றாருங்க. சாத்தானுடைய கள்ள போதனைகள் தான் அங்க எல்லா கிளைகளிலும் இருக்குது என்கிற விஷயத்த இந்த ஓமையில என்ன பண்ணியிருக்காருங்க. எவ்வளோ அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு கடுகு விதை வச்சு எவ்வளோ பெரிய ஒரு சத்தியத்தை சொல்றாரு பாருங்க சகோதர சகோதரி. பாத்தீங்களா? இந்த ஒரு கிறிஸ்துவம் சிறிய அளவு வளர வேண்டியது அபரிவிதமான வளர்ச்சி வளர்ந்து இன்னைக்கு கள்ள போதனைகள், ஏன்னா சொல்லிட்டார் இல்லையா, எங்களுக்கு பின்னாடி வந்து சாத்தான் வந்து என்ன பண்ணிடுவான், தவறான போதனைகளை கொண்டு வந்துருவான். ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்துருவான். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. சத்தியத்துக்கு செவியை விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்க்கும் காலம் வரும். உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் அப்படின்னா, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை, கரெக்டுங்களா? ஆனா இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் எப்படி கெடுக்கப்பட்டு போச்சுன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா சபைகளுக்குள்ள அநேக சாத்தானுடைய வஞ்சனைகள் அங்க உள்ள வர ஆரம்பிச்சது. இந்த ஒரு ஒரே ஓமையில என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த கிறிஸ்துவம் முழுவதும் இருக்கிற விஷயத்த என்ன பண்ணிட்டாரு, வெளிக்கு அங்க சொல்லிட்டாரு சகோதர சகோதரிகளை. இன்னொரு ஓமை கூட நம்ம பார்க்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 33வது வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ம், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ம், அதை ஒரு ஸ்திரீயை எடுத்து ம். முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். பாத்தீங்களா? இங்க ஒரு ஸ்திரீ வந்து ஒரு 3 படி மாவு எடுத்து முழுவதும் புளிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, இங்க இங்க புளித்த மாவு இருக்குது, ஸ்திரீ இருக்குது, 3 படி இல்லையா? இங்க இருக்குது பாத்துங்க. இப்ப புளித்த மாவு, ஸ்திரீ, 3 படி மாவு. இது என்ன? இப்போ ஒரு ஸ்திரீ வந்து புளித்த மாவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த புளித்த மாவு அடையாள பாஷை இல்லைங்களா? இங்க நம்ம பார்க்கும்போது மத்தேயு 16வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவுக்கு நீங்க எச்சரிக்கை. எச்சரிக்கையா இருங்க அப்படின்னா, ஒரு ஸ்திரீ புளித்த மாவு வச்சிருக்காங்க அப்படின்னா அது நல்ல ஸ்திரீ என்றாலே சபை, கரெக்டுங்களா? அப்போ புளித்த மாவு வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கள்ள உபதேசங்கள். அப்ப நல்ல ஸ்திரீ இருக்குது பைபிள்ல, கெட்ட ஸ்திரீ இருக்குது சகோதர சகோதரி. அப்போ நம்மளை எதுக்கு அழைச்சிருக்காரு அப்படின்னா, கற்புள்ள கன்னிகையா கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டபடியால் அப்படின்னா, நம்மளை கற்புள்ள கன்னிகையா வந்து இன்னைக்கு வந்து அழைச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு புளித்த மாவு வந்து ஒரு ஸ்திரீ வச்சிருக்காங்க அப்படின்னா அது நல்ல ஸ்திரீயா கெட்ட ஸ்திரீயா? ஸ்திரீ என்றாலே சபை, கரெக்டுங்களா? அப்ப கள்ள சபை நல்ல சபை என்று நாம் பார்க்கிறோம். அததான் அந்த ஒரு கடுகு விதையில ஓமையில கூட சொன்னதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அவங்க என்ன பண்றாங்களாம் அப்படின்னா, அந்த ஸ்திரீ எடுத்து அந்த 3 படி பார்த்தோம் இல்லைங்களா? இது என்ன விஷயம் என்று நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம்.
இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. பாத்தீங்களா? அப்போ இந்த 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு விசுவாசம், நம்பிக்கை, அன்புல கூட உள்ள என்ன வந்துருச்சுங்களா? கள்ள உபதேசங்கள் உள்ள வந்துடுச்சு. அப்ப பாருங்க, விசுவாசம் முதல்ல வந்துதா இல்லைங்களா? நீங்களோ மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு என்ன என்ன துரோகம் வந்ததா இல்லைங்களா? ஆமா. இன்னைக்கு பைபிள் படிக்கிறத விட்டுட்டு விசுவாச அறிக்கைகளை வந்து என்ன பண்ணிடுச்சுங்க? சபைகள்ல கொண்டு வந்துட்டாங்க. இது வஞ்சனே இல்லையா? அப்படின்னா பேசிக்காவே அடிபட்டு போச்சு விசுவாசம், இல்லையா? அதுக்கப்புறம் நம்பிக்கை, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை ஆளுகை செய்யலாம். அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு என்ன இல்லைங்க, அது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலா அங்க மாறிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். அன்பு, இன்னைக்கு தேவனை துதிக்கிறாங்க, கனம் பண்றாங்க, இல்லையா? ஆனா வாயில வந்து என்ன பண்றாங்க? கனம் பண்றது, துதிக்கிறது எல்லாமே செஞ்சுட்டு, ஆனா தேவனுக்கு எப்படி இருக்கிறாங்க? வசனம் படிங்க. ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே? அப்ப பாருங்க என்ன சொல்றாருங்க, இந்த ஜனங்கள் என்னிடத்துல சேர்ந்து உதட்டுல வந்து என்ன பண்றாங்க? கனம் பண்ணுகிறார்கள். கனம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நல்லா பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க. இங்கிலீஷ் பாட்டு கூட என்ன பண்றாங்க? பாட்டு துதிக்கிறாங்க தேவனை பத்தி. ஆனா அவங்களுடைய தூரம் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்றாருங்க? தூரமா இருக்குது. பாத்தீங்களா? அந்த ஒரு விசுவாசத்திலும் சரி, நம்பிக்கையிலும் சரி, அந்த அன்பிலும் சரி, தேவனுக்கு உண்மையான ஒரு விஷயமே இல்ல. எல்லாமே வந்து தவறான ஒரு விஷயங்களாக அங்க உள்ள வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி சொல்லிட்டு போனா நிறைய வஞ்சனைகள் ஆதியிலிருந்து என்ன பண்ணிட்டான்? அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் வஞ்சிக்கப்படுமோ அப்படின்னா, உங்களையும் கள்ள போதனை ஏதாவது அசத்தியத்துல விழ வச்சிருவானோ என்று பயந்திருக்கிறேன் சொன்னார் இல்லையா? நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும், இல்லையா? அப்ப அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டே விலகி போவார்கள். பார்த்தோமா இல்லைங்களா? இதெல்லாம் நடக்கும் சொன்னார் இல்லைங்களா? கண்டிப்பா தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு. சொன்னதெல்லாம் சாத்தானுடைய வஞ்சனைகள் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அருமையான ஒரு கடுகு விதை ஓமையிலே நம்ம இந்த ஒரு டோட்டல்ல இருக்கிற அந்த ஒரு பாடத்தை வந்து என்ன பண்ணிட்டாரு? அந்த ஒரு ஓமைக்குள்ளே வச்சிருக்கிறார். சிறிய அளவுல வர வேண்டிய சபை பெரிய அளவுல மரமா வளர்ந்து அங்க ஆகாயத்து பறவைகள் கிளைகள் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நிறைய டினாமினேஷன் இருக்குது. கிறிஸ்து ஒருத்தர் தான். ஆனா அநேக கள்ள சாத்தானுடைய உபதேசங்கள் தான் அங்க இருக்குது என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. சோ இந்த மாதிரி இருக்கிற இந்த உலகத்துல இந்த ஒரு காலப்பகுதி இப்படிதான் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் கெடுக்கப்பட்டு போச்சு. அதனாலதான் நீங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுங்கள். நாம அந்த உண்மையான சத்தியத்தில் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவ மூலியமா பேசப்பட்ட வார்த்தையில நம்ம விசுவாசம் வைக்கிறோமா? இல்ல சாத்தானுடைய உபதேசங்கள்ல நம்ம விசுவாசிச்சுட்டு நம்ம சத்தியத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கோமா? நீங்க என்ன பண்ணுங்க? சோதிச்சு பாருங்க. சோ இது மாதிரி கள்ள போதனைகள் நிறைந்த இந்த ஒரு இவ்வளோ சபைகள் மத்தியில இன்னைக்கு நம்மளை எப்படி நடத்துறாரு? கடைசியா ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 8வது வசனம், 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை பாருங்க, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ம், சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பாத்தீங்களா? அப்ப நீதிமான்களுடைய பாதை பாருங்க. இந்த அசத்தியம் நிறைந்த இருளான இந்த உலகத்துல ஒரு நீதியின் வழியில சத்தியத்தின்படி ஒருத்தர் நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சொல்றாரு, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல் இருக்கிறது. பாத்தீங்களா? நமக்கு உண்மையான சத்தியத்தை கொடுத்து சத்தியத்தின் பாதையும் நீதியின் பாதையிலும் இந்த கள்ள போதனைகள் நிறைந்த இந்த உலகத்தின் மத்தியிலும் இன்னைக்கு உண்மையான சத்தியத்தை கொடுத்துட்டு சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் வெளிச்சத்துல நமக்கு என்ன பண்றாங்க? தேவன் நமக்கு ஆண்டவர் நடத்தி வருகிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்படிதான் வந்து இந்த ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசம் கெடுக்கப்பட்டு போச்சு. சாத்தானுடைய வஞ்சனைகள் சபைக்குள்ள உள்ள வர ஆரம்பிச்சது என்று நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம உண்மையான சத்தியத்தில் இருக்கிறோமா, இல்ல தவறான போதனைகள்ல இருந்துட்டு நான் சத்தியத்துல தான் இருக்கிறேன்,
கடவுளுக்கு பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிட்டு நம்ம இருக்கிறோமா என்கிறது தான். நீங்க யூதா 20 நீங்களோ பிரியமானவர்கள் நீங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நம்ம முதல்ல நம்ம சத்தியத்துல இருக்கிறோமா அசத்தியத்துல இருக்கிறோமா உறுதிப்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் போய் என்ன பண்ண சொல்றாருங்க, ஜெபம் பண்ண சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம், எதுல இருக்குன்னு தெரியாதே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மணிக்கணக்குல ஜெபங்கள் பண்ணிட்டே இருக்கிறது கேட்பாரா? நம்ம எதுல இருக்கிறோம், சத்தியத்திலே அசத்தியத்திலே உறுதிப்படுத்தாம ஒரு ஜெபம் பண்ணா அது கேட்குமா? கேட்பாரா? அப்போ என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தணும், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார். அது நமக்கு என்ன இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். சகோதர சகோதரிகளே, பாருங்க இன்னைக்கு மகா பரிசுத்தமான விசுவாசம் பாகம் 2 நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த பாடம் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு நம்புறேன். சோ பெருமடி கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.